அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இது நம்மளோட புது சேனல். இது உங்களுக்காகவே முழுக்க முழுக்க உங்களுக்கு ரிக்வஸ்ட் கேட்குறவங்களுக்காக மட்டும்தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா ரிக்வஸ்ட் கேட்குறனால அந்த சேனலில் நிறைய எஃப்எஃப் வந்து டிலே ஆகுது. 1 மந்த் பக்கம்லாம் வந்து கேப் விழுகுது. அதுவும் பாவம் இல்லையா? அதனால் எஃப்எஃப்லாம் அதில் போட்டுட்டு இதில் ஒன் ஷாட் மட்டும் ரிக்வஸ்ட் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக இதில் போட்டலாம் அப்படின்ட்டு இனிமேல் வந்துட்டு சேனல் மாற்றி அங்கே ரிக்வஸ்ட் கேட்க வேணாம், இதுலேயே கேட்டுருங்க. இதுலேருந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது ஃபுல்லாக இனிமேல் ரிக்வஸ்ட் ஃபுல்லாக இதில் தான் வரும். ஓகேடா, எனக்கு எப்பவும் போல் உங்களோட அன்பையும் ஆதரவையும் அள்ளி தெளிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் வீட்டு பிள்ளைக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீமிங் குக்குக்கு பொங்கல் ஸ்பெஷல் ஒரு குட்டி ஒன் ஷாட் தான். இந்த ஒன் ஷாட்டோட நேம் கோல்மால் கல்யாணம். ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ஸ்டைல் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கற்பனை தான். அதனால் இப்படி நடக்குமாலாம் எனக்கு தெரியல. அதனால் வந்து கமெண்டில் யாரும் உங்களுக்கு தெரியாத போடாதீங்கன்னா திட்டிடாதீங்க. பிகாஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு கற்பனை, அவ்வளோதான். ஏன்னா பொங்கலை வந்துட்டு பொங்கல் அடுத்து மாட்டு பொங்கல் அப்படி வரிசையாக வரும், எனக்கும் தெரியும். பட் நான் அதை மாற்றி இதில் சும்மா ஒரு கிராமம் இருந்தால் அதில் எப்படி மாற்றி, அதாவது என்ட்ரி வேணுமே அப்படிங்கிறதுக்கு நம்ம பாய்ஸுக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். அதனால் இமேஜினேஷன் தான் நான் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஸ்டார்டிங் சீனில் அப்படியே நம்ம தயாங்கோ அந்த மாடை அடக்கிறதுக்கு அப்படியே அவனோட மீசையை முறுக்கிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கான். பொண்ணுங்கள்லாம் அவன் மேலே தான் கண்ணு. அப்படியே அவனுங்களை பார்த்துட்டு ஐயா எப்படி இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய விட்டு தம்பி சும்மா சொல்லக்கூடாது, கட்டுக்கோப்பா உடம்ப எப்படி வச்சுருக்காரு பாரு, வருஷா அவர் தானே பிள்ளை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு மாட்டை, இந்த வருஷமும் புள்ள தான் அடக்கும் பாருங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பற்றி புகழ் பாடிட்டு இருக்கா. நீங்கள் அங்கே கரும்பு அப்படியே கடிச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அக்காவோ பக்கத்தில் பயந்துட்டு தாரா அப்படியே நடுங்கிட்டு இருக்கா. என்னக்கா நீ இப்படி நடுங்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணி விட்டாருன்னு இப்படி நடுங்குறவ? அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடி. என்னக்கா உனக்கு அவருக்கும் கண்ணாலன்னு வீட்டில் சேதி பேசி வச்சுருக்கா. நீ என்னன்னா இவரை பார்த்து இப்படி பயந்துக்கிட்டு இருந்தீன்னா அப்போது மற்றபடி விஷயம்லாம் எப்படியா அப்படின்னு சாரா இந்த பக்கம் இடிக்கிறா. சும்மா இருடி, எனக்கு இந்த கண்ணாலத்தில் விருப்பமே இல்லை. என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டவ? என்ன, எனக்கு பயமாக இருக்குடி. எனக்கு இந்த மாதிரி முரட்டு அமலையெல்லாம் வேணாம். மாமனுங்க 3 பேருமே முரட்டுத்தனமாக தானே இருப்பாங்க. என்ன மணி இதுக்கெல்லாம் நீ பயந்துக்கிட்டு அழுதினா நாளை பின்ன அப்புறம் பிள்ளையெல்லாம் எப்படியா? சும்மா இருங்கடி. என்னக்கா நீ ஏதோ சும்மா சொல்லுதேன்னு பார்த்தா அதையே பிடிச்சி தொங்கிக்கின்னு இருக்க. இங்கே பாருக்கா, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மாமனை நான் கட்டிகிட்டு போயிடுவேனாக்கும் அப்படிங்கிறீங்க. கட்டிக்கோடி, அப்படி வேணாலும் கட்டிக்கிட்டு போ. எனக்கு இந்த கண்ணால் வேணாம், அதுவும் இந்த மாமா வேணாம். ஓ, இந்த மாமா தான் வேணாமா? இப்போ வேறு மாமானா ஓகேவா நீ சாரா கேட்குறா. அப்போ தாராவோ அது அப்போது உன் மனசில் வேறு மாமா இருக்காரு, அதை சொல்லியிருக்கலாமேக்கா. எங்கடி நம்ம ஐயன் சொல்ல விட்டாரு. எல்லாரும் வந்து தட்டு தாம்பலத்தோடு நிற்க எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. என்ற ஐயனை மீறி என்னைக்கடி நான் முடிவெடுத்திருக்கேன். நம்ம ஐயனை மீறி நீ பேச மாட்ட, அவர் ஐயனை மீறி பேச மாட்டார். ஆனால் மாமன்ற மனசில் நீ இருந்தீன்னா என்னக்கா பண்ணுறது? அப்படியே தயாங்கோ உங்கள் மாடை அடக்கிட்டே கண் பார்வைலாம் இந்த பக்கம் தான் இருக்குது. உங்கள் 3 பேர்த்தையும் ஊருன்னு பார்க்குறான். யாரை பார்க்குறாங்கிறது உங்களுக்கே தெரியல. ஸோ 3 பேரும் அப்படியே பாருக்கா மாமா ஒன்று தான் பார்க்குறாரு அப்படின்னு நீங்களும் சாராவும் அப்படியே தாரா வெடிக்க. சும்மா இருங்கடி அப்படின்னு அவள் பீதியிலே நிற்கிறா. அவளுக்கு முரட்டுத்தனமாக இருக்க தயாங்க பார்த்தாலே பயம். தாராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ அவளுக்கு பயம், தயாங்கனாலே ஓடிடுவா. அவனை பிடிச்சி அவளுக்கு கட்டி வைக்க போகிறாங்கும் போது அவளுக்கு உள்ள அதிருது. தயாங்க்கு 2 பிரதர்ஸ், வேறு யார் நம்ம ஜிவினும் ஜேகேவும் தான். ஸோ வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த பக்கம் இந்த ரேக்லா ரேஸ்லாம் எங்கள் ஊர் சைடு இருக்கும். நான் கிராமத்தில் வளர்ந்தப்போ அதை வந்துட்டு அவனுங்க 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆளுக்கு ஒரு மாட்டில் பார்க்கலாண்டா தம்பி இன்னைக்கு நீயா நானானு அப்படின்னு ஜிமின் ஏறிக்கார. ஜேகேவோ அதே தானுங்க நானும் சொல்லுறேன், என்ற அண்ணனா நானானு பார்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் ஏறிக்காரான். ஸோ அப்படியே அங்கே ரேக்லா ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பைப்பில் மாட்டை அடக்க அங்கே அண்ணன் தம்பி 2 பேர் வந்து அப்படியே வந்து ரேக்லா ரேஸில் முன்னாடி வரானுங்க. அந்த எட்ஜ் பாயிண்டில் கரெக்டாக 2 பேர் வர. ஆடியாத்தே இந்த வருஷமும் இவங்க 2 பேரும் ஒன்னாப்பில் வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பார்க்க, நீங்கள் அப்புறம் திரும்பி பார்க்குறீங்க.
அக்கா கொஞ்சம் அப்படி பாரு, உனக்கு பிடிச்ச மாமன் வந்துட்டார் முன்னாடி அப்படின்னு ஜிமினை காட்ட தாராவோ அப்படியே சும்மா ரெடி அப்படின்னு சினுங்கிறா. ஆஹா இப்போ தானே தெரியுது சின்ன மாமா மேலே தான் உனக்கு கண்ணா. அப்போ சொல்லியிருக்கலாம்ல, மாமா ஐத்தேன் வந்து கேட்டப்போ எனக்கு பெரிய மாமனை பிடிக்கல, முரட்டுத்தனமாக இருக்காக, சின்ன மாமனை வேணால் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமேக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா இருங்கடி, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம ஐயனை நினச்சி பயமாக வருது. அவ என்னைக்கு நம்ம பேச்சை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, மூத்த பொண்ணுக்கு மூத்த பையனை தான் கட்டணும்னு நம்ம ஊர் கட்டுப்பாடு, அதெல்லாம் மீற முடியாது. பரிசம் போட்டதுக்கப்புறம் பொண்ணு அப்படியே மாற்றக்கூடாது. அப்புறம் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணமே ஆகாதுங்கிறது நம்ம ஊர் ஐதீகம். இதெல்லாம் தெரியாதா? ஏக்கா படித்த பிள்ளை மாதிரியா பேசுகிற? இந்த ஊரில் தான் கண்டதையும் சொல்லிட்டு திடீராக இன்னும் முன்னுக்கு வராமல் நம்ம அப்பு வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சதே பெரிய விஷயம். படிக்க வச்சோம் நீ இன்னும் பிற்போக்காலாக்கா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சாரா கேட்குறான். உங்கள் அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு தாரா இன்னும் பயப்பட, உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வா போய் பார்க்கலாம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு. எது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? என்னடி நீயும் அக்கா மாதிரி எதுவும் சொல்ல போறியா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கரும்பை சாப்பிட்டுக்கிட்டே அவனுக்கு பக்கத்தில் போக, இங்கே தாரா பயந்துட்டு அந்த இடத்த விட்டு நகரில் அப்படியே தான் நிற்கிறா. தயாங்க அப்படியே அந்த இடத்த பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவன் மூஞ்சி அப்படியே மாறுது. எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அவனும் முறைச்சி பார்க்க, தாரா அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குறா அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து. அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். தாரா அப்படியே வெடுக்குன்னு திருப்பிக்கிறான் மூஞ்ச, பயமாக இருக்கு அவளுக்கு. ஸோ மெதுவாக லைட்டாக சிரிச்சு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக சிரிச்சு வைக்க, இங்கே 2 பேரும் அடங்கொப்பந்தன்னானே தாமரமணின தலைமுருக இந்த வருஷமும் என்ற மாமனுங்க தான் ஜெயிச்சிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வர, ஆமாடி வெடுக்கு என்ன இந்த பக்கம் என்ன மாமா ஜெயிச்சு போட்டிய, அப்போ பரிசு பணத்தை எடுக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஜேகேவோ என்னடி சிலுக்கு வெடுக்கும் சிலுக்கும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கியா என்ன, எங்கள் பரிசை காலி பண்ண விட மாட்டியா போல். ஆடா மாமனுக்கு பார்த்தியா திமிர, என்ன மாமா பொங்கல் பரிசு இன்னும் எங்கள் வீட்டு வந்து சேரலை, அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வரும்ல. மாமனை என்ன நினச்ச? பார்த்தாலே தெரியுது மாமோய், மாமா பையில் வச்சுக்கிறதெல்லாம் இப்படிக்கா தள்ளுறது, அதெல்லாம் என்ற ஐயனுக்கும் அம்மைக்குண்டி. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, கட்டிக்க போகிறவங்க என்ன வேடிக்கை மட்டும் பார்க்குறதா? அப்படி தானே கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு ஜேகேவும் அவனோட பணத்தெல்லாம் எடுத்து, இதுதான் புள்ள நான் ஜெயிச்சது உனக்கு வச்சு கோடின்னு சாரா கையில் கொடுக்க, இவன் என்ன என்கிட்ட கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சாரா மொழிக்க, நீங்களோ ஓ கதை அப்படி போகுதா அப்படின்னு சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்க. ஜிமினோ எங்கள் பிள்ளை ஒன்றரை அக்கா மாமன் ஜெயிச்சு வெற்றி மாலையோட வந்து நிற்கிறேன், ஒரு சிரிப்பு சிரிச்சா என்ன குறைஞ்சி போயிடுவாள் அவங்க அக்கா. ஆட மாமா என்ன ரொம்ப அதட்டெல்லாம் பலமாக இருக்குது என்ற அக்காவுக்கு முரட்டு பசங்கன்னா பயமாக்கும் தெரியுமில்ல. எங்களை பார்த்தே பயந்தா எப்படி, அப்போ தயாங்க என்ன சொல்கிறதான், எங்களை விட பெரிய முரடு சுடன் வேற, அவனெல்லாம் எப்படி சமாளிப்பாங்களாம் உங்கள் அக்கா அப்படின்னு ஜிமின் கிட்டலாம் கேட்க, மாமா ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறிய, அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, இங்கே வர வேண்டியது அங்கே கை மாறும் போதே சந்தேகமாக இருக்குது. சாராவோ எனக்கு வேணாம் இந்தா நீ வேணா வச்சுக்கிறியா அப்படின்னு கொடுக்குறா. வேணாக்கா மாமா ஆசையாக 1.5 கிட்ட கொடுத்துருக்காக, நீ தான் இதை வச்சுக்கணும். என்ன மாமா ரூட்டு வேறு மாதிரி போகுது போலையே. சும்மா ரெடி அப்படிங்கிறான். அப்போ உண்மையை சொல்லிவிடுறது, நானும் எத்தனை நாளைக்கு தான் கவான்னு காவல் காக்கிறதாக்கும். உண்மையில எனக்கு என்னமோ தெரியல, கூடவே இருந்தனால ஒரு நட்பு மட்டும்தான்ல உருவாச்சு. ஆனால் உங்கள் அக்காக்காரி வெடுக்குன்னு தெரியும் போது அவளை பார்த்தாலே எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள இவளை பார்த்தா கடுப்பு தான் வரும் அப்படின்னு ஜிமின் சொல்ல, மாமா உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்களேன், எதுக்கு என்னை வம்பு கலக்குறிய அப்படின்ட்டு சாராயிக்கிற இதை ஆரம்பிச்சிட்டால, அப்படியே தள்ளி போடி காய்ச்சின்னு காதுகிட்ட கத்துனான்னா எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா. இதில் வேற இவளை ஏன் தலையில் கட்டி வச்சு காலையில் அலாரம்லாம் வேணாம், இவள் கத்துறே நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு ஜிமின் ஒரு பக்கம் புலம்பா. சாராவா உங்களை யார் இங்கே கட்டிக்கிறேன்னு சொன்னாங்களாம் அப்படிங்கிறா. உன்னை எவண்டி கட்டிக்கிறேன்னு சொன்னான், எங்கடி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்ககிட்ட கேட்க, அட இது என்ன மாமா ரோதனையாக போச்சு, உங்கள் ஆள் அவங்க ஆளை பார்த்துட்ருக்கு. எது அதான் உங்கள் நொண்ணனை. ஓ இப்படி ஒன்று இருக்குல்ல, என்ன மாமா ஆளுக்கு ஆளை மாற்றி சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னாவும் தெரியல, வகுந்து போடுவார் எங்கன்ற ஐயன், என்ன பண்ணுறது. ஆனால் உன்ற அக்காவை தவிர இதுவும் என்ற அக்கா தான் மாமோய். இந்த அக்கா இல்லடி அவளை சாத்வீகம், எனக்கு அதுதான் வேணும். ஆனால் பொங்கலை உன் தலையில் வச்சு போடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஆகிற ஜேகேவா அப்படியே அவ்வளோ ஹிப்போட பண்ணி, வெடுக்கு மெய்தாக நிறுத்தடி. என்ன மாமா பாத்தியல்ல அவிய எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு, என்னை பார்த்தா அப்படியா இருக்குது, பார்த்தா எப்படியோ இருக்குது,
மாமா. ம் இங்கே பார்த்தல நம்ம 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 2 பேரும் தாண்டி ஆள் இல்லாமல் திரிஞ்சிட்ருக்கோம். மாமா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ உனக்கு இருக்கா? இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் கச்சேரியிலலாம் எந்த ஒரு உடன்பாடும் இல்லை மாமோய். ஆஹா, 1.5 ஐயா 3 பேர்த்துக்கு ஒரே மேடையில் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் ஆள் மாற்றிருக்கு. அப்போ மீதி இருக்கிறவனை நீ கட்டிக்க. அவர் எங்கே தாராவை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னார்? அது வேற ஒன்று இருக்குல்ல. என்ற அண்ணன் வேற என்ற ஐயன் பேச்சா மீறாதவன். வாக்கு கொடுத்தேன் பாக்கு கொடுத்தேன்ட்டு இவனுங்க வேற கழுத்த இருக்கிறானுங்க. சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஜிமின் ஆசையோடு அப்படியே மாலையோட தாரா பக்கம் தாரா அவனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, மாமா இந்த வருஷமும் அப்படின்னு. ஆமாம் பிள்ளை அப்படின்ட்டு அவன் கழுத்தில் உள்ள மாலையை அவள் கழுத்தில் போடுறான். இந்த வருஷமும் 1.5 மாமன் தாண்டி ஜெயிச்சா அப்படின்னு. என்ன அண்ணன் என்னை மறந்துட்டீங்களே? நானும் தான் அண்ணனும் நானும் தான் ஒன்றா வந்தோம். தெரிஞ்ச விஷயம் தானே. இங்கே பாருங்க, இங்கேயும் உங்கள் அண்ணன் தான். அப்படியே தயாங்கோ மாலையோட அப்படியே அவனோட ப்ரைஸ் மணி எடுத்துகிட்டு வர, ஆளுக்கு ஆள் வச்சுட்டு வெறுப்பேத்துறீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் ஆடிட்டு நீங்கள் கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்க. அங்கேருந்து வந்த தயாங்கோ அப்படியே பார்த்துட்டு தாரா கிட்ட கொடுக்க வரான். தாராக்கு பயம் வந்தது, ஏன்னா மாலை வேறு ஆல்ரெடி கழுத்தில் இருக்குது. ஐயோ இதை பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி நீங்கள் 3 பேரும் வந்து ட்ரிபிள்ஸ், ஸோ ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. டக்குன்னு தாரா அவங்கள முன்னாடி எடுத்தா என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. இப்போ நீ தான் தாரா அப்படிங்க. டக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி என்னால் தாராவாக மாற முடியும், உன்னால் முடியுமாக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறா. சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு அப்படியே தயாங்கோ உங்களையே தான் பார்த்துட்டு வரான். தாரான்னு நினச்சி குறுன்னு பார்த்துட்டு வராரே அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முழிக்க அவனோ கிட்ட வந்து, என்ன பிள்ளை மாமனை பாத்தியா அப்படின்னு அப்படியே மீசையும் இருக்க. ஆமாங்க மாமோய், என்னம்மா அந்த மாட்டை அடக்குனீங்க, உங்களை மிஞ்சிக்க இந்த ஊரில் இந்த ஜில்லாவில் ஆள் இருக்கா அப்படின்னு கடா கிடக்க. அப்புறம் இது உனக்கு தான் அப்படின்ட்டு அப்படியே எல்லோரும் பார்க்க கை தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனும் மாலை எடுத்த அப்படியே உங்கள் கழுத்தில் போட, மாமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பிள்ளை இதுவும் உனக்கு தான் அப்படின்னு அந்த ப்ரைஸ் மணியும் உங்ககிட்ட கொடுக்குறான். மாமா அம்மா என்னடி அது அத்தையும் மாமனும் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. நான் ஏன்டி பிள்ளை தப்பாக நினைக்க போகிறேன்? வர்றது உங்கள் அத்தை தான், சொந்த அத்தை, உங்கள் அப்பாவோட தங்கச்சி. ஸோ அவங்களுக்கு தான் 3 பசங்க, நீங்கள் 3 பொண்ணுங்க. ஸோ வந்துட்டு வீட்டில் வந்து மூத்த பொண்ணுக்கும் பையனுக்கு தான் பேசியிருக்காங்க. ஸோ மேரேஜ் பேசிட்டா அந்த ஒரு கிராமத்தோட வழக்கப்படி அந்த கல்யாணம் நின்று போகக்கூடாது. நின்றுச்சுன்னா அவங்களுக்கு அப்புறம் கல்யாணமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சில பல சட்டங்கள் இருக்குது. கிராமம்னாலே கொஞ்சம் பிற்போக்காக தானே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இல்லை, முன்னாடிலாம் அப்படி இருந்ததில் அதை சொல்கிறேன். அந்த மாதிரி யோசிக்கிற கிராமம் அது. ஸோ வந்துட்டு அதனால் தாராவுக்கு வந்து தயாங்க பிடிக்கலன்னு சொல்லவும் முடியல. தயாங்க மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க அப்பா மாமானா ஊர் கௌரவம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிறது அப்படியே கேட்குற ஒரு பர்சன். ஸோ யாருக்குமே யார் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் முழிக்க அப்படியே அத்தை வந்து உங்களை, என்னடி என் மவன் 1.5 கையில் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாங்க அத்தை அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தாராவாக நடிச்சிட்டு இருக்கனால அப்படியே சைலண்ட்டாக அதை மேனேஜ் பண்ணிக்கா. ஜிமின் தான் சிரிக்கிறான். என்ன மாமா சிரிக்கிறியா? இல்லை, அவளால் உன்னை மாதிரி நடிக்க முடியும், உன்னால் அதை நினச்சா சிரிப்பு வருது. சிலுக்கு மாதிரிலாம் உன்னால் நடிக்கவே முடியாது. என்ன மாமா அது சிலுக்கு கிழுக்குன்னு பேரை பாரு. உன் தங்கச்சி அப்படி தாண்டி, அவள் மட்டும் பாரு, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. அவள் மட்டும் அவள் கொஞ்சம் வெளியூரில் போய் படித்த பிள்ளை, அதனால அப்படி இருப்பா. ஆனாலும் ரொம்ப அடக்கமான பிள்ளை தான் உன் தங்கச்சி. சும்மா இருக்க மாமா, ஏதாவது அவளை சொல்லிக்கிட்டே இருக்காதிய. தங்கச்சியை சொன்னால் மட்டும் கோவம் வருதோ? அதெல்லாம் வரும், ஒன்று நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அராத்த ஆனந்தி மாதிரி நம்ம சாராவை காட்ட, மாமோய் நான் பேசாமல் தானே நிற்கிறேன், என்கிட்ட எதுக்கு வரிய அப்படின்ட்டு அவ ஏகுறா. தோப்போ சண்டை கோழி, ஜேகே அவளுக்கு நீ தாண்டா சரி அப்படின்னு சொல்ல, ஜேகேவோ அமைதியாக எறி அப்படின்னு அப்படியே இப்போ ஹோல்ட் பண்ண. சாரா அப்படியே அமைதாரா, அது எப்பட்றா ஊருக்கே அடங்காமல் விட்டுக்குன்னு தெரியிறவள உன்னால் மட்டும் அடக்க முடியுது, அது அப்படி தானுங்கண்ணா அப்படின்ட்டு அவன் மீசையும் இருக்க. அப்படியே நீங்களோ அப்படின்ட்டு திரும்பி இங்கே தயாங்க பார்க்க அவனும் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஐப்ரோஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணி வச்சு அப்படியே உங்களை பார்க்குற பார்வையில் குருன்னு ஒரு மாதிரி நான் சொல்கிறது கால் பாதத்துலேருந்து வச்ச தலைவரையும் கிருன்னு இருக்கு. அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்க. அவனும் உனக்கு சந்தோஷமாப்பில்ல அப்படின்னு அப்படி கிட்ட வந்து கை போடுறான் உங்கள் ஷோல்டரில். அப்படி சிவ்வுன்னு இருக்குது, கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி. என்னடா அம்மையை வச்சுக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறிய அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னிட. அம்மைக்கு தெரிஞ்சால் சரி, நாங்கள் ஜோடியாக இருக்கோன்னு அந்த பக்கத்தால் போகிறது எங்கள் ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பேச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கலாய்க்கா. அடி வாங்குவீங்க, இப்போ தான் பரிசம் போட்டிருக்கோம், பொங்கல் முடிஞ்சுதான் உங்களுக்கெல்லாம் கண்ணாலம், அது வரைக்கும் அடக்கி வாசிங்கடி, உங்கள் அப்பு கண்ணில் பட்டியே அவ்வளோத்தான். இப்படியே சொல்லி பயமுடுத்தாதாத்தா
அங்கே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு தயாங்க சொல்ல, சரிடா பிள்ளைங்க காலத்தில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுங்க, நேரம் ஆயிடுச்சு பாரு அப்படிங்கிறாங்க. என்னத்த மதியம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுமா? அடியே பொட்டை பிள்ளைங்க ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு சரிங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு, அத்தை இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதியே, இப்படியே நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்ட்டு, எப்பா வாங்கடி போகலாம், இல்லை அத்தை அறுத்து கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போக, அடியே சிரிக்கி உனக்கு ரொம்ப திமிரடி, இந்த சின்ன பாண்டுக்கு வாயை பற்றி இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க கரெக்டாக ஆனால் கண்டுபிடிச்சது தான் பெரிய விஷயம். ஆத்தி கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு, ஆமாடா ஏன்னா எல்லார் காலத்துலேயும் மாலை இருந்து கையில் ப்ரைஸ் மணியோடு இருந்தனால அவங்க சரியாக கவனிக்கல. இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுல யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க வந்துட்டு எதார்த்தமாக அடிச்சிட்டாங்க. தயாங்க வந்து மாலை போட்டதோ பணம் கொடுத்ததோ அவங்க கவனிக்கல. இதுதான் இங்கே மேட்ரு. அப்போடா இங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரிலாக்ஸாக. தயாங்க கொஞ்சம் யோசிக்கிறான். என்ன சொன்னீங்க சிலுக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். சின்ன சிரிக்கு பேர் அப்படித்தானே எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, அதா உன் சின்ன தம்பி தான் அப்படி பேர் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை காட்ட, டே நீயா அப்படின்னு பார்க்க, அது இல்லைங்கண்ணா அவள் எப்பவும் அப்படி தான் வம்பிழுத்துட்டே இருப்பா, அது இல்லாமல் அவள் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாளா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு அவன் சமாளிக்க. சரி அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு போக அவங்க அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கு. என் பசங்கடா அப்படின்னு மீசை முறுக்கிட்டு அவர் இதாக சொல்கிறாரு. என்னடா வெறும் கையும் வீசின கையுமா வந்திருக்கீங்க? அது அப்பு ஜெயிச்சு போட்டோம், ஆனால் அந்த பணத்தெல்லாம் உடம்பப்பட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களாங்க இப்போவே உடம்பப்பட்டவளுங்களாம், நாளைக்கு நம்ம 2 பேத்துக்கு கஞ்சி ஊற்றுவானுங்களா தெரில அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஏனுங்கம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க, அதெல்லாம் அவங்க மருமக பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குவாளுங்க. மருமகளுக்கு கொடுத்தீங்களா கண்ணுங்களா? சரி அது என்றைக்கு அவளுங்க கிட்ட சேர வேண்டியது தானே, போய் சேரட்ட வீடு பிள்ளை, உனக்கு என்ன பொறாமையாக இருக்கா? ஆனால் ஊன்னு சொல்லு, மாமன் இப்போ கூட ரேக்லா வண்டியை சூப்பராக ஓட்டுவேன், காலையையும் நல்லாவே அடக்குவேன், நான் வேணா பந்தயத்தில் கறக்கட்டுமா? சுகரு ப்ரெஷரை வச்சுக்கிட்டு ரேக்லா போகிறாராம், ஆளை பாரு முச்சு வெயிலும் மண்டையை புழக்குது, மயங்கி விழுந்துட போறியா, வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அவங்க அம்மா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கா. எங்கள் வீட்டுக்கு வந்து 3 பேரும் அப்படியே கண்ணத்தில் கவிச்சிட்டு என்னடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏக்கா நீ வேணா ஐயன்கிட்ட பேசி பாரு, இல்லை நம்ம அப்புச்சிகிட்ட பேச சொல்லமா? ஐயோ ஐயனுக்கு மேலே அப்புச்சி, இந்த கிராமம் அதில் வளமை அப்படி இப்படின்னு அறுத்து தள்ளிடுவார், வேணாம் அப்படிங்கிறா சாராவோ. அதே தான் அப்புச்சியாவது பரவாயில்ல, நம்ம ஐயன் கொன்று போடுவார், இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீ தயாங்கே கட்டிக்கோ. ஐயோ அவர் வேணாடி எனக்கு. உன் மனசில் ஜிமின் மாமா எப்போ வந்தாராம்? அது எனக்கு வயசுக்கு வந்து சடங்கு செஞ்சாங்கல்ல, அப்போ எனக்கு குச்சி கட்டினது ஜிமின் மாமா தாண்டி, அப்போ இருந்து அவர் மேலே. அடையாதே இது வேறையா? அப்போ சாராக்கா உனக்கு யார் கட்டுனா? எனக்கு ஜேகே மாமா தான். ஓ இப்போ உனக்கு யார் கட்டினா? எனக்கும் சிமின் மாமா தான் கட்டினாரு அப்படிங்கிறீங்க. ஆத்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, பயப்படாதக்கா, எனக்கு ஜிமின் மாமா மேலெலாம் அப்படி எந்த ஆசையும் இல்லை. ஜேகே மேலே அப்படின்னு சாரா கேட்குறா. அவனெல்லாம் நான் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன், நீ பயப்படாத அப்படிங்கிறீங்க. படான் இருக்க 2 பேத்துக்கும் சிரிச்சுட்டு இவங்களை வச்சுட்டு, சரிக்கா ரொம்ப புலம்பாதியே, கல்யாணத்துக்கு இன்னும் 4 கிடக்கு, அதுக்குள்ளே ஏதாவது நல்ல யோசனை பண்ணி உங்களுக்கு நல்ல ஐடியா தரேன். சின்னவளே உன்னை நம்பி தாண்டி இருக்கோம் அப்படின்னு 2 அக்காவும் கையை பிடிக்க, யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறீங்க. அது சரி அப்படின்ட்டு இருக்கா. உங்கள் அம்மா உங்கள் அப்பா 2 பேரும், என்னங்கடி கோவிலில் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்துட்டியா, அங்கே தேடிக்கிட்டு இருக்காரு அப்பா அப்படின்ட்டு அம்மா வராங்க. ஐயோ ஐயனை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மாமனுங்களையும் பார்த்துட்டு வந்துட்டோங்க அத்தா, அதான் கவனிக்கலை. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோ, என்ன கழுத்தில் மாலை கையில் இது ஏனுங்கப்பா உங்களுக்கு தெரியாதுங்களா? இது மாமனுங்க கொடுத்தது. என் மருமகனுங்க ஆமாம் பேசிக்கிட்டாங்க, ஊரே என் மருமகனுங்க புராணமாக தானே இருக்குது, என் 3 மருமகனும் சிங்க குட்டிங்கம்மா, உங்களுக்கு நான் பார்த்துருக்க மாப்பிள்ளையெல்லாம் ஒவ்வொருத்தனும் அப்படின்னு ஒரு மீசையை முறுக்கி விட, அப்போ சாராவோ, சிங்கக்குட்டின்னா ஜூவலெல்லாம் வச்சு வளர்க்கணுங்கப்பா, எங்களுக்கு கட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு கேட்க, சின்ன கழுதை வெடுக்க உனக்கு வாய் ரொம்ப அதிகமாக்கும் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் வத்தல் அடிச்சிடுச்சுல, அவனை போ கிளவி அப்படிங்கிறா. அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு 3 பேத்தையும், வாங்கலை ராசாத்திங்களா, இன்றைக்கி ஊரெல்லாம் அவன் மாமனுங்க பேச்சு மாதிரி உங்கள் பேச்சு தான், என் 3 பொண்ணு மேலேயும் கண்ணே விழுந்துருச்சுடி. ஆமாங்க தேவதை மாதிரி 3 பேர்த்த பெற்று வச்சுருக்கோம், ஆனால் அவங்க அம்மாவால் மட்டும்தான் அவங்க 3 பேர்த்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்களாம் வந்து நீங்கள் பேசினா தான் கண்டே பிடிக்க முடியும். அதுலேயும் உங்கள் அப்பாக்கெல்லாம் சுத்தமாக இப்போ வரைக்கும் தெரியும், ஏன்னா அவர் அதிகமாக வீட்டில் இல்லாதனால அவங்கள வந்துட்டு அவ்வளோவா அவரால் கண்டுபிடிக்க முடியாது யாருங்கிறது. ஸோ இதான் இந்த கதையில் ட்விஸ்ட்டு. ஸோ வந்துட்டு 3 பேரும் அப்படியே அப்பா கிட்ட, நீங்கள்
அக்கா நான் வேணா அப்பச்சிக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இவரும் கூட தான் இருக்கார். ஐயன்ட்ட அவர் ஏதாவது பேசுவார். யார்? நம்ம செவட்டு அப்பச்சியா? அவர்கிட்ட பேசுகிறதுக்கே 1.5 டன் பால் குடிக்கணுண்டி. இதுக்கப்புறம் அவருக்கு புரிய வச்சு அவர் அதுக்கு மேலே ஐயன்ட்ட பேசி நடக்கிற காரியமாக பேசு. என்னங்கடி ஏதோ குறுகுறுன்னு பேசிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, அட கிளவி நீ சும்மா இரு. இல்லை ஒன்றரை புருஷனுக்கு காது கேட்கலையாமா? ஏன் உன்னைய 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டனால தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்புளுக்க அடி சிரிக்கி, யாரடி 2ஆம் தரம்? நான் தான் நீ மூத்த தரம். அந்த ஆள் சும்மா இருக்க முடியாமல் இன்னொருத்தியை கட்டிக்கிட்டு வந்து அதுக்குத்தேன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி காதை செவிடாக்கி விட்டேன். நல்லா கேட்குறதுனால தான் நான் அடுத்த பின்னாடி போகிறேன். நான் கண்ணைத்தான் நொல்லையாக்கி விடலான்னு பார்த்தேன். அப்புறம் நாளை பின்ன எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிடுவார்ல, அதனால தான் காதை செவிடாக்கி விட்டேன் அப்படிங்குது அந்த கிளவி அசால்ட்டா. அப்போ ஆடி பாவி கிளவி, நீ தான் தாத்தா காதை இப்படி ஆக்கி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, பின்ன இன்னொருத்த பின்னாடி சுத்தனா சும்மாவா இருப்பேன்? அத்தான் காதை பொச்சுக்கி விட்டுட்டேல்ல அப்படிங்குது கிளவி. அடியாத்தே சரியான கிளவியாக இருக்கும் போலே. ஏன் கிளவி? மாமனை இப்போ நாங்கள் மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன தெரிய பண்ணுவேன்? ஒன்ற ஐயா இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். நான் என்னத்தை பார்த்துக்கணும்? அதுக்கேண்டி மாற்றி மாற்றி கட்டிக்க போகிறீங்க? ஒழுங்காக கட்டிக்கிட்டு வாழ்க்கையை பாருங்கடி. இப்படி மாற்றி கட்டிக்கிறேன் அதை கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளோத்தான், அவங்க தாத்தனுக்கு காதை தான் போக்கணும், உங்களுக்கு காலை வெட்டி போடுவேனாக்கும். என்ன கிளவிக்கு வயசாகிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? இப்போ எடுத்தாலும் அருவா பிடிச்சி என்னால் வெட்ட முடியும் பார்க்குறியலாடி அப்படின்ட்டு கிளவி அசால்ட்டாக அருவாவை தூக்கி நிற்க, ஆத்தி இதுவே நம்மளை போட்டு தட்டிடும் போல இருக்குது அப்படின்ட்டு எக்கோ இதுக்கிட்ட போய் வாய் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சாராவோ ஆமாடி கிளவி உஷாராக இருக்குது. சும்மா பாட்டி நீ வேறு அதையும் தூக்காத வெய்யி, உனக்கே வயசாகி போச்சு உட்காந்து வெத்தலை ஏடி. பாவம் தாத்தா உன்னை கட்டிக்கிட்டு அந்த மனுஷன் படாப்படுறாரு. இல்லை தாத்தா அப்படின்னு கேட்க, அவருக்கு காதே கேட்கல. அவரோ என்னங்கடி சொல்கிறீங்க அப்படின்னு வாயை பார்க்குறாரு. நீங்களும் அப்பச்சி உன் காது போகிறதுக்கு காரணம் பாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. எது அப்படின்னு ஒத்து பார்க்குறாரு. அது கிழிஞ்சு அப்படின்னு உச்ச ஸ்தானத்தில் கத்துறீங்க. அப்பச்சி உன் காதை செவிடாக்குனது பாட்டியா அப்படின்னு வாயை சிக்கிறத வச்சு ஏதோ பேசுகிற, என்ன பேசுகிறேன்னு தான் தெரில, ஆனால் வாயை சிக்கிறத வச்சு என் காது போனதுக்கு உன் பாட்டி காரணமானு கேட்குறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் எதுக்கு பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அது ஏன் கேட்குற, நான் ஒரு புள்ள அழகாக இருக்குன்னு சொல்லி எதை அப்படின்னு பாட்டி இப்போ மறுக்க, அடியே அதான் காற்றை இப்படி ஈயத்தை காய்ச்சி ஊற்றி செவடாக்கி புட்டியே இன்னும் என்ன? அது சின்ன வயசுலம்மா அந்த புள்ளப்பா ஒன்று ஏதோ நம்ம வயலில் வேலை கேட்டுச்சேன்னு கொடுத்தேன். இந்த கிறுக்கு சிரிக்கி அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த புள்ளைய வச்சிருக்கேன்னு ஊர் பூரா சொல்லி இவளே என் காது செவடாக்கி விட்டா. நல்ல வேலை கண்ணு காது கையன்னு எதையும் போட்டு தள்ளாமல் இருந்தா. ஐயோப்பா சரியான கிரட்டு சிரிக்கி இவன் அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் கிளவியை கழுவி ஊற்ற கிளவியோ அப்படி பாக்கிடிச்சிட்டு, பாருங்கடியே இந்த ஊருக்குன்னு ஒரு மறுவாதம் இருக்குது, ஒரு நடைமுறை இருக்குது, அதை மாற்றி யாரும் நடத்தக்கூடாது. அதுக்குத்தேன் இப்படி பண்ணினது. உன் தாத்தா ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, அந்த ஆள் பண்ண பாட்டுக்கு தான் அது. அப்படியே நல்லவன் மாதிரி நடிப்பார் அப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நான் ஒன்றும் பார்க்கலடி, நீ தாண்டி தப்பாக புரிஞ்சுட்டேன்னு தாத்தா ஒரு பக்கம் புலம்ப, அந்த பாட்டிக்கோ அது ஒரு பக்கம் புலம்ப. பாட்டி புலம்புறது காது கேட்காத, தாத்தாவோ தான் இஷ்டத்துக்கு கத்த. இங்கே ஒரு போர்க்கிழமை நடந்துகிட்ருக்குது. நீங்கள் 3 பேரும் திருன்னு முடிச்சுட்டு, அது சரி நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு இங்கே வந்தால் இவைய தானாக தனக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களே, இவையெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ நம்மளே தான் ஒரு வழி தட்டணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இங்கே கீழே இந்த பொங்கல் அப்படின்னா பரிசம் போட்டு வச்சுருக்க பொண்ணுங்களுக்கு வந்துட்டு, அதாவது பேசி வச்சுருக்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சீர் வரும். அதுக்கு 3 பேரும் வந்திருக்கானுங்க. ஸோ மாமா இல்லை வரலாங்களா அப்படின்னு தயான் கேட்க, அடா மாப்பிள்ளைங்களா வாங்கப்பா வாங்க அப்படின்னு உங்கள் அப்பா வர வைக்கிறாரு. 3 பேர் வந்ததும் அப்படியே ஜன்னல்லேருந்து 3 பேர் எட்டி பார்க்குறீங்க. அடுத்து என்ன? பொங்கல் பரிசு வந்திருக்கு. அது சரி இப்போ எப்படி? அவங்கவுங்க ஆள்கிட்ட வாங்கித்தானே ஆகணும். பார்த்துக்கலாம் விடு, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு நீங்கள் குடுக்குன்னு ஓடி வரீங்க. ஸோ உங்கள் அப்பா முன்னாடி நடக்கா, நீங்கள் குடுக்குன்னு ஓடி வரும்போது அப்படியே கால் ஸ்லிப்பாகி விழுக போக தயங்க தான் முன்னாடி வந்துடுவான். அவன் ஒரு கையில் தட்டு ஒரு கையில் உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஏய் பார்த்து அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க, அவனும் உங்களையே பார்க்குறான். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மீனோ அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போக, பட் ஜேகேவோ அப்படிங்க பார்த்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வரான். இது யார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் இன்னும் டவுட்டில். ஜிமினுக்கு சரியாக அதே மாதிரி உங்கள் 3 பேத்தில் யார் என்னன்னு தெரியாது. ஸோ டவுட்லேயே வரான், நம்ம ஆளா இல்லை வேறு யாருமா அப்படிங்கிற யோசனையில் வர. ஜேகேவோ மாமா எங்கே உங்கள் பொண்ணுங்க? ஒருத்தி மட்டும் வெளியே ஓடிக்கிட்டு இருக்கா. அது போகிறவ
வெடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னது நினைக்கிறீங்களா அப்படின்னு ஜிமின் பார்க்குறான். அப்போ நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ இல்லையே அப்படி தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோ. கரெக்டாக இப்போ மற்ற 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. தாராவும் சாராவும் நீங்கள் வெளியில் போனவங்க மறுபடியும் உள்ளே வரீங்க. இப்போ 3 பேருமா அப்படியே நிற்க உங்கள் அப்பாவோ நீங்கள் தட்டை கொடுங்க தம்பி, இங்கே பாருங்க மாப்பிள்ளைங்களாம் உங்களுக்கு தான் சீர் கொண்டு வந்திருக்கார், வாங்கிக்கங்கம்மா. வா முதல்ல தாங்க நீ கொடுப்பா, தாரா வந்து வாங்கிக்கம்மா அப்படிங்கிறாரு. வெளியில் போனால் நீங்கள் குடுன்னு ஓடி வந்து உங்களை அப்பச்சி கூப்பிட்றாரு அப்படிங்க. அவர் எதுக்கு என்ன கூப்பிட்றாரு தெரியலைங்கப்பா அப்படிங்கிறீங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக அப்பா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படியே முன்னாடி வந்து நிற்க தயாங்கோ டக்குன்னு ஃபோன் கால் வருதுன்ட்டு அவனோ ஹலோ அப்படின்ட்டு அவன் வெளியே போக அப்பாடா அப்படின்னு இருக்கு. தாரா திருன்னு முழிச்சிட்டு இருக்க. நீங்கள் டக்குன்னு மாமா என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிய, டக்குன்னு தாரா அக்கா கையில் கொடுத்துருங்க அப்படிங்க. ஓ இதான் தாராவா அப்படின்னு அவன் இப்போ தான் ரியலைஸே பண்ணுறான். ஜேகே ஆள் எதுனே தெரியாமல் இருக்கியாடா, இல்லை அவர் வேற ஓடினது வெடுக்குண்டாரு, அப்போ இங்கே நிற்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுதாங்க மாமோய் நீங்கள் பார்க்க வந்த தாராக்கா, நான் வெடுக்கு அது சிலுக்கு அது வேறையா அப்படின்ட்டு இவ உடுப்பை பார்க்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ சரி உங்கள் ஐயா வர்றதுக்குள்ளே அதை வாங்கிக்கோப்பல அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிட்ட அப்படியே அவன் வச்சிருக்க சீர்த்தட்டை நீட்ட தாராவோ அப்படியே சிரிச்சிட்டு வாங்கிக்கோ அப்படியே எங்கப்பா பிள்ளைக்கு எவ்வளோ சிரிப்பா பாரு அப்படின்ட்டு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. அடுத்தது ஜேகேவோ இந்தா நீயும் வாங்கிக்கோ உங்கள் அப்பாரு வந்துட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நீட்ட அதை சாராவும் வாங்கிக்கிறா. நீங்கள் எனக்கு மட்டும் இப்படி சாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தயங்க வச்சதை அவன் எடுக்கும்போது நீங்கள் கையில் அப்படியே எடுக்கிறீங்க. 2 பேரும் ஒட்டுக்கா எடுக்க தயங்க உங்களே பார்க்குறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு அப்படியே தாரா மாதிரி மாமா அப்படின்னு டோனை கம்மி பண்ணி பேச அவனும் உங்களுக்கு குறுக்குன்னு பார்த்துட்டு தப்பில் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். யாருக்காவது கேட்கணும்னு தோணுச்சா எவ்வளோ காதல் மன்னனா எங்கள் அண்ணன் அப்படிங்கிறவன் ஜிம்மினோ ஜேகேவோ பேனு பார்க்க தயாங்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் வாங்கியிருக்கேன்ல, பிடிக்கலன்னா சொல்லு மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். இல்லைங்க மாமா நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தானுங்க அப்படிங்கிறீங்க. அடேங்கப்பா அப்படின்ட்டு தாரா கிட்ட சாராவோ ஏனுங்கக்கா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லடி அப்படிங்கிறா. அப்புறம் எப்படி மாமா அதாண்டி எனக்கும் புரியல அப்படின்னு உங்ககிட்ட கேட்க என்னக்கா அப்படிங்கிறீங்க. ஏண்டி இதெல்லாம் என்னக்கா உனக்கு இது வேணுமா உனக்கு பிடிச்சதா அதெல்லாம் இல்லை மாமா இதெல்லாம் எனக்கு பிடிச்சதுன்னு எப்படி உளறிட்டு இருக்காரு, இதில் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே அப்படிங்கிறா. என்ன கேட்டால் எனக்கு என்னங்கக்கா தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கும் பிடிக்காதா, உனக்கும் பிடிக்கலையாடி, எங்களால் தான் உனக்கு கஷ்டம் இல்லை, நீ வேணா வேற அட இல்லைங்கக்கா பரவாயில்ல இருக்கட்டும், என் அக்காங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேன்னா அப்படின்ட்டு அப்படியே பெருந்தன்மையாக விட்டு கொடுக்க அவங்க 2 பேத்துக்கும் கண்ணில் டியர்ஸே வந்தது. என்ன இருந்தாலும் நீ ரொம்ப எங்கள் மேலே பாசம் வச்சுருக்கடி அப்படியே 2 பேரும் அப்படியே இறுக்கி ஹேக் பண்ணிக்க. அக்கா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், இதோட பெரிய சல்லையாக போச்சு அப்படின்ட்டு அவங்க அப்பாவை பழமிட்டு ஐயோ ஐயா வராரு அப்படின்ட்டு அப்படியே 3 பேரும் அப்படியே நிற்க. அவரோ என்னப்பா வீட்டுக்கு வந்த மருமப்புள்ளைய இன்னும் உட்கார வச்சு எந்த உபசரிப்பும் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கா உங்கள் அம்மா, கூப்பிடு உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்த போகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா உள்ள கிச்சனில் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க, இவ்வளோ நேரம் வெளியே வரல. ஸோ பொங்கலில் அந்த அது என்ன சொல்கிறது பலகாரம்லாம் செஞ்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அம்மா மாமா வந்திருக்காங்கம்மா. எந்த மாமாடி அம்மா மாமானுங்க எங்களை கட்டிக்க போகிறாங்க அவனோட மருமக பிள்ளைங்க. ஓ சொல்லவே இல்லை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா வெளியில் வராங்க. ஐயோ தம்பிங்களா எப்போ வந்தீங்க, உட்காருங்க மருமக பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்களாடி. அது ஐயன் வெளியே போயிட்டாரு, நாங்களாச்சும் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலான்னு தானுங்கம்மா நின்றுட்டு இருந்தோம், மற்றபடி எதுவும் இல்லைங்கம்மா. உட்காருங்க அதுக்குள்ளே எழுந்திரிச்சா போனேன் அப்படி. எங்கப்பா அம்மா அப்பா இன்னும் வரலையா? எங்களை முன்னாடி போய் கொடுக்க சொன்னாங்க, அவங்க கோவிலில் இருக்காங்களாம். நாளைக்கு பொங்கல் விசேஷம் இருக்குல்ல, அதனால் தங்கச்சி அங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் என் மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்களே அது போதும். என்னப்பா சீரெல்லாம் கொடுத்துட்டிங்களா உங்கள் பொஞ்சாதிங்களுக்கு? கொடுத்துட்டேனுங்க மாமா அப்படின்ட்டு எல்லாம் வெக்கத்தோடு 3 பேர் சொல்ல வெக்கத்தை பற்றியாடி அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசிகிட்டு இருங்க, மாமாவுக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்ட்டு அவரோ இப்படி உங்களை அப்படியே பார்க்குறாரு. எதுக்குப்பா அப்பா நம்மளை அப்படியே பார்க்குறாரு, நீங்கள் திருத்துன்னு முழிக்க தாரா மாப்பிள்ளைக்கிட்ட எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆத்தி இப்படி சபையில் கேட்பாரு நினைக்கலையே அப்படின்ட்டு திருன்னு முடிச்சு மண்டைய மட்டும் ஆட்டா. அவங்க அம்மா அதை கவனித்தவங்க, அவங்களுக்கு தான் தெரியுமே இவன் எதுக்கு மண்டைய ஆட்டுறா, தாராவை தானே கேட்டார் அப்படிங்கிற மாதிரி. என்னடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா எதை சொல்லுவார். அதுக்குள்ளே உங்கள் அப்பா வெளியில் வேலை இருக்குன்னு போயிடுறாரு. நீங்களோ ஏனுங்கம்மா அப்படிங்கிறீங்க. என்னடி ஒன்றப்பா
தாராவை கிட்டத்துக்கு நீ மண்டையாட்டிகிட்டு இருக்க அப்படிங்க. அது இல்லைங்கம்மா, தாராக்காக்கு பதிலாக மண்டையாட்டிட்டேம்மா, தெரியாமல் பண்ணிட்டேங்கம்மா அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க. இப்போ இங்கே இதுக்கு மேலே நின்று அம்மா கேள்வி கேட்பாங்கன்ட்டு தாராவும் கூட நைஸாக எஸ்கேப் ஆக அப்போ டக்குன்னு தாரா கையை பிடிச்சா ஜிமினோ, ஏனுங்க அம்மனி உங்கள் ஐயனுக்கு நீங்கள் 3 பேர் யார் தாரா யார் தாரான்னு கூட கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னு கேட்க, ஆமாங்க, இங்கே இருக்கிறவங்களாக யாராலையும் எங்கள் 3 பேர்த்தையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் கண்டுபிடிக்க முடியாது எங்கள் அம்மாவை தவிர அப்படிங்கிறீங்க. தீ அடிங்க ஜேகே, என்னடி எங்கள் அப்பா உனக்கு அப்படின்னு. ஏனுங்க மாமா, பின்ன ஒன்ற அப்பனுக்கு நீ யார் உங்கள் அக்கா யாருன்னே தெரியல, இந்த லட்சத்தில் விளங்கிரும் அப்படிங்கிறான். சும்மா இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேற குறுன்னு பார்க்குறாங்க. அம்மா கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் போகணும், அம்மாவுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து 2 பேர் ஓடிடுற. உட்காருங்க தம்பிங்களா அப்படிங்க. இல்லைங்க அத்தை, பரவாயில்ல இருக்கட்டும், சீரு கொடுக்கத்தான் வந்தோங்க அத்தை, கொடுத்தாச்சு அப்படியே கிளம்பிக்கிறோங்க அத்தை. இன்னும் வேலைலாம் கிடக்கு, ஊர்பட்ட வேலை கோவிலில் கிடக்கு. அப்பாவும் மாமாவும் தானே தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நானும் போய் கூட ஒத்தாசையாக இருக்கிறேன் கூட மாட. சரி தம்பி, இவன் போகட்டும், அவன் போனால் போகட்டும் அத்தை, நாங்கள் 2 பேர் இருக்கோம், நீங்கள் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கீங்களோ கொண்டு வாங்கட்டு ஜிமின்னு உட்கார ஜேகேவும். ஆமாம், இவனுக்கு தான் கல் மாதிரி எங்கேயாவது தெரிஞ்சிக்கிட்டு இருப்பான், நம்மளாச்சும் ஆளுங்களை சைட் அடிக்கலாம் ஆடிட்டு. ஆமாங்க அத்தை, வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம் ஆடிட்டு 2 பேரும் அங்கே டேரா போட தயாங்கோ டச்சை மானத்தை வாங்காதங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அத்தை அவங்க அப்படி தான் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு பாருங்க. டேய் ஒரிப்பில்லை வாங்கடா, அத்தை வீட்டில் வந்து உட்காந்துட்டு இல்லாத பண்ணிட்டு, மாமா வீடு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்க வீடு, இங்கே நம்ம உரிமையோடு இருக்கிறதுல என்ன தப்பு? நீ தான் போய் அங்கே வேலையை பார்க்க போகிற, எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் இங்கே வீட்டில் இருக்கிறோமே, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கெல்லாம் ஏதாவது அத்தைக்கு ஒத்தாதையாக இருந்தால் ஆளுங்களை பாரு, ஆள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, கிளம்பி வாங்கடா. அத்தை அவங்களே குறுன்னு பார்க்குது, ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, பொண்ணு எடுக்கிற வீட்டில் இப்படி தான் கேவலமாக நடந்துக்குவீங்களா? இது என்னடா வம்பா போச்சு, உனக்கு பிடிக்கலனா நீ கிளம்பு தம்பி, ஏன் எங்கள் உயிர் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜேகே மைண்டு வாய்ஸ் தான் வெளியில் தயாங்க எதிர்த்து 2 பேருமே பேச மாட்டாங்க, ஏன்னா பெரிய அண்ணன். ஸோ வந்துட்டு சரிங்கண்ணா நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். என்னடா அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சிட்டேன் ஜிமின் பார்க்க, வேறு வழி, அவன் போனால் பின்னாடியே போய்த்தானே ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கைப்பிடிச்சிருக்க. தாரா மொட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் அங்கேருந்து சரிங்க அத்தை அப்போ கிளம்புறோம் அப்படின்ட்டு 3 பேர் கிளம்ப. தயாங்கோ, நாங்கடா உங்கள் ஆளுங்களை சைட் அடிக்க விடலான்ட்டு கோவமாக இருக்கீங்க போல். இல்லைங்கண்ணா அப்படின்னு வாய்க்குள்ளே மனசுக்குள்ளே வந்துட்டு, போடா விளங்காதவனே இங்கே எடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு பேச்சப்பாரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே திட்டினாலும் வெளியில், இல்லைங்கண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா, பார்த்தாலே தெரியுது, இருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மறுவாதம் இருக்குல்லடா, நாளை பின்ன நம்மளை பற்றி தப்பாக பேசிடக்கூடாதுல்ல, பொண்ணு எடுக்கிற வீடு தான், அதுக்கு முன்னாடி எங்கள் கை நிற்கிற தப்புடா, அப்பா சொல்லி தானே விட்டாரு. இவன் வேறு உலக உத்தமர் மாதிரியே பேசுவான் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு பக்கம். யாரை பார்க்கவே முடியாது, அவள் சும்மாவே குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் என்ன கழுத்தில் சுருக்குழுந்த மாதிரி தெரியவா, இவளை எங்கேருந்து நான் பார்க்கறது, கிடைச்ச ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணிகிட்டே ஜிமின் அப்படின்னு அவன் மனசு உள்ளுக்குள்ளே பதறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக அப்படியே கோவிலுக்கு வந்து தயாங்க தான் அங்கே எல்லா வேலையும் கேட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா. பட் ஜிமினும் ஜேகேவா நாங்கள் அங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருந்துப்போம், செவனேன்னு இருந்த எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு சவுத்தில் முட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டான். இங்கே ஏதாவது நமக்கு வேலை இருக்குது அவங்களே பார்த்துக்குவாங்க, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல. ஆனால் இந்த கல்யாணத்தை எப்படா நிறுத்துறது, இவன் வேறு ரொம்ப தீவிரமாக இருக்கான் போல இருக்கே, நம்ம ஐயன் நம்ம அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாப்பில், என்ன பண்ணுறது அப்படின்னு ஜிமினோ குழப்பத்தில் இருக்க. ஜேகேவும் அதே குழப்பத்தில் தான் இருக்கான். ஆமாங்கண்ணா, என்ன தான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது, அதுக்கு நாங்கள் ஐடியா தரலாமா, தெரியும் பார்த்தா வேறு யார், நீங்களும் சாராவும் நினைக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் வேறு என்ன பண்ணுறது, ஏதாவது உருப்படியாக ஏதாவது யோசனை பண்ணணும்ல, அதுக்கு தான் இங்கே வந்தோம் கழிச்சு கண்ணாலும் அது நினச்சாலே பகி இருக்குது அப்படிங்கிறா சாரா. அக்கா பயப்படாதிய, ஏதாச்சும் பண்ணுவோம், என்னடி அப்பையிலேருந்து பீடிக்க போறியே தவிர எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கு தானக்கா வந்திருக்கேன். என்ன பிள்ளை, என்ன தெரியும், என்ன சொல்ல போகிற, எங்களாலேயோ ஒன்றும் பண்ண முடியல மாமா, நான் நல்லா படித்தவளாக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது, ஏன்டி நாங்கள் மட்டும் என்ன படிக்காமையா தெரிஞ்சோம், அதை நான் எப்படி மாமா சொல்ல முடியும் அப்படிங்க, இதை வெம்பலுக்கு தான் இங்கே வந்தியாப்ல அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க மாமா சொல்ல விடுங்க, சொல்லி தொலையும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க. அதுங்க மாமா, நமக்கு நாளைக்கு இங்கே பொங்கல் இருக்குது, சாயந்தரமாக மருதாணி போடுறது, அடுத்த நாள் கோவிலில் ஒரு சின்ன விசேஷம் இருக்குல்ல, அப்போது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. தெரியும்ல, அதுக்கும் இப்போ நீ சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம், இப்போ ஒரு மாமா சொல்லுதேன், அதைத்தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக சில பழத்திட்ட சொல்ல. ஆடிங்கொன்னியா என்ன ஒரு பிளானு, பயபில் பரவாயில்ல, நீ வெளியூர் போய் படித்ததில் கொஞ்சமாவது அறிவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறா ஜிமின். உங்களுக்கு போய் ஐடியா கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும் மாமோய் அப்படிங்கிறீங்க. சரி பிள்ளை விடு கோச்சிக்காத, என்ன இருந்தாலும் என் குழந்தையாவா போயிட்டேன். சரிங்க மாமோய், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், உன்னை நினச்சாதான் பாவமாக இருக்குல்ல, ஆனாலும் உனக்கு ரொம்ப நல்ல மனசு, எங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுற, பரவாயில்லைங்க மாமா இருக்கட்டும்,
என்ற அக்காங்களும் மாமாங்களும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ரொம்ப நல்ல மனசு பிள்ளை உனக்கு இந்த தயாங் மாதிரி நம்ம நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கும். ஏனுங்க மாமா அப்படி சொல்கிறீங்க? பின்ன அவன் ஒரு சிடுமூஞ்சி, ரொமான்ஸ்னால் என்னன்னே தெரியாது. அவனை கட்டிக்கிட்டு நீங்கள்லாம் மட்டும் ரொமான்ஸ் அப்படியே பின்றீங்கல்ல மாமோய் அப்படின்னு கேட்க, அதை அவங்க அக்காங்கிட்ட கேளுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கவோ என்ன அப்படிங்கிற மாதிரி சாரா பார்க்க அப்படிங்கிறா. என்னடி இப்படி சொல்லிட்டா வெடுக்கு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கொண்டு போக ஜிமினோ நீங்கள் 2 பேரும் வந்தீங்களே யாழையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்கள் என்னங்க மாமா பண்ண முடியும்? என்ற அக்கா எங்கள் ஐயன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. அவங்க அக்கா பெரிய சீதா பிராட்டி, அவங்களே கோடை தாண்டி தான் வந்தாங்க. அதனால தானுங்க மாமோ நிறைய அனுபவிச்சாங்க. இப்போ உங்களுக்கும் அதே தான் ராவண கட்டம். சும்மா இருப்பில் பயமுடுத்திக்கிட்டு இருக்காத. சரி அப்போ வீட்டில் யார் இருக்கா? மாமா இங்கிட்ட இருக்கிறாருன்னா அப்போ அங்கே ஐத்த மட்டும்தானே இருப்பாங்க. ஆமாங்க மாமோய், என்ன டாவடிக்க போறீங்களா? சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, தெரியுதுங்க மாமோய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அங்கே அப்படியே கலந்து போயிடுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் யோசனையாக உட்காந்துருக்கீங்க. இவங்க கல்யாணத்தை எப்படியா நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நிற்க, உங்கள் ஆப்போசிட்டில் தேங் அப்படியே வந்து சாமி கும்பிட்றான். அவனும் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் கண்ணத்தை இருக்க தேங் உங்களே பார்க்குறான். தீ ஆடிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. என்ன தாரா எப்படி இந்த பக்கம் அப்படிங்கிறான். இல்லைங்க மாமா, சாமி கும்பிடலான்னு வந்தேனுங்க. எங்கே எப்போவும் கூட திரிவாங்களே ரெட்டை காணோம். அவங்க இந்த பக்கம் ஜெமின் மாமாவையும் ஜேகே மாமாவையும் பார்க்க போயிருக்காங்க. நாங்கள் அங்கே இல்லைன்னு நீங்கள் இங்கே சைட் அடிக்க கிளம்பி வந்துட்டீங்களோ அப்படின்னு கேட்குறான். மாமனுங்க இப்படி ரொமான்ஸில் மக்கா இருந்தால் நாங்கள் என்னங்க மாமா பண்ண முடியும் அப்படிங்க. ஏண்டி கோவில் என்ன பேச்சு அப்படின்ட்டு கிட்ட வரோம். பின்ன அப்படிங்கும் போது குருக்காடுள்ளேருந்து இந்தாம்மா விபூதி அந்த குங்குமம் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அதை வாங்கி நீங்கள் வைக்க போக்க தயங்கப்படி கை பிடிக்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க, நான் வச்ச ஒரு புள்ள அப்படின்னு அவன் எடுத்து உங்களுக்கு நெத்தியில் மட்டும் இல்லாமல் அந்த வகுட்டிலையும் வைக்கிறான். மாமா அப்படிங்கிறீங்க. என்ன பிள்ளை என்னைக்கா இருந்தாலும் அது நான் வைக்கிற இடம் தானே, வைக்கக்கூடாதா என்ன அப்படிங்கிறான். இந்த மாமனுக்கு ரொமான்ஸ்லாம் வருமா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவன் மீசை முடிச்சுட்டு, என்னடி மொரடன் இவனுக்கெல்லாம் எதுவுமே வராதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு அவங்க ஹிப்பை கொஞ்சம் டைட்டாக பிடிக்க, மாமா இது கோயிலுங்க அப்படிங்கிறீங்க. அதுக்கு அப்படின்ட்டு சரிவா இப்போ கோயில் விட்டு தள்ளி போய் பேசுவோம். ஐயோ அந்த பக்கம் அப்பச்சியெல்லாம் இருக்காங்க, என்ற ஐயன் இருக்கார், மாமா இருக்கார், அவ்வளோதான். அதில் யாருக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்கள அலைக்கா தூக்கிட்டு போக, இங்கே ஒரு புது காதல் காவியம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி உங்கள் மனசில் தயாங்க இருக்கான், அவனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்குள்ளே உங்கள் அப்பா உங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் சொல்லுவோம், உங்களுக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் அக்காவுக்காக விட்டு கொடுக்க நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க அக்காவுக்கு பிடிக்கலங்க தான் ட்விஸ்ட்டு. அப்போது சரி பிரித்து விட்ருவோம் அப்படின்னு இங்கே களத்தில் இறங்கிட்டீங்க. இங்கே வெடுக்குன்னு போன சாராவை பிடிச்சி ஜிகே இந்தாப்ல அப்படின்னு சாலை பிடிச்சிருக்க. எனக்கு மாமா என்ன பண்ணுறிய, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே பயப்பட. அப்படியே எல்லாத்துக்கும் பயந்த ஆள் தானே நீ? அப்படி இல்லைங்க மாமா, இருந்தாலும் ஐயனோ மாமாவோ பார்த்துப்பட்டாங்கன்னா அப்புறம் உங்களை தான் தோலை உரிச்சு போடுவாங்க. பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணுறியான்னு. நான் கட்டிக்க போகிறவ கிட்ட வம்பு பண்ணா எவன் என்ன கேட்பான்? நான் ஒன்றும் நீங்கள் கட்டிக்க போகிறவ இல்லையே, அது மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. எங்கள் அவ்வளோ தைரியமாங்க மாமோய் அப்படிங்கிறீங்க. பின்ன உங்கள் அப்பனுக்கு நீ யாரும் உன் தங்கச்சி யாருனே கண்டுபிடிக்க தெரியாது, அப்புறம் எதுக்கு நீ நாமே பண்ணும்? அப்பா ஆத்தாளுக்கு தான் உன்னை பிள்ளைங்களை பெற்ற பிள்ளைங்களை எப்படின்னு தெரியும், அவங்களுக்கே தெரியாத போது எனக்கு சந்தோஷம்தான். நல்ல வேலை உங்கள் அப்பனுக்கு உங்களை அடையாளம் தெரியல அப்படிங்கிறான். மாமோய் அடக்கி பேசுங்க, என்ற அம்மாக்கு கண்டுபிடிக்க தெரியும், ஐயா மட்டும்தான் கொஞ்சம் தத்தி அப்படிங்கிறீங்க. இப்போ நீ மட்டும் அடிங்க. என்னங்க மாமோய் தத்தியா? நீங்கள் தான் மாமோய் தத்தி. இவ்வளோ நேரம் யாருமே இல்லாத இடத்துல தனியாக பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் பேச மட்டுமே சரிங்களே, அப்போ நீங்கள் தானே தத்தி ஹட்டிங்க. நடி வாய் கூடிருச்சு. மாமாங்கிற பயம் இல்லை? அப்படி இல்லைங்க மாமோய் அப்படிங்கிறா. அப்படி கிட்ட நெருங்கி வர, என்னடி வாய் ரொம்ப பேசுகிற? அது மாமா நான் வந்து போங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. இவ்வளோ நேரம் வாய் அடித்த வெடுக்கு பேசுடி. இந்த வெடுக்குன்னு பேசுகிற அந்த வாயை அப்படின்னு அப்படி பிடிக்கிறான். மாமா வேணாங்க மாமா, யாராவது பார்த்துட போகிறாங்க, கோவில் 4 பேர் வந்து போகிற இடம் அப்படின்ட்டு தள்ள பார்க்குறா. அவனும் இவ்வளோ நேரம் பேசும்போது அது தெரியலையா? யாரடி தத்தி அப்படின்னு அப்படியே கிட்ட நெருங்கி அவளை எப்படி அப்படியே கிஸ் பண்ண 2 பேரும் அங்கே மெய்மா வந்து கிஸ் பண்ணி நிற்கிறாங்க. இங்கே ஜிமினோ திருடு போன மாதிரி பின்பக்கமாக எகிரி குதிச்சு, இவளை பார்க்க என்னெல்லாம் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது, பைபிள் வெளியே வராளா பாருங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே எகிரி குதிச்சு ரூம்குள்ளே வர, தாராவோ அப்படியே ஜன்னல் பக்கம் நின்றுட்டு இருந்தவளை பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ண, தீ அப்படின்னு அவள் கத்த போக அப்படின்னு வாய போகிறான். எதுக்கடி கத்துற, நீயே கத்தி எல்லாத்தையும் மாட்டி விட்டுற போல. மாமா நீங்களா? வேறு யார் வருவா? இல்லைங்க மாமா, யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், ஐயா பார்த்தாலும் மாட்டிக்கிங்க, அம்மா பார்த்தாலும் அவ்வளோதான், போயிருங்க மாமா
ம் இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே போகணுமா? சும்மா இருடி, யாரும் பார்க்க மாட்டாங்க, பயந்து சாகாத. இல்லைங்க மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா. ஏய் அமைதியா இரு, அப்படின்றது வாய முடிக்க. அப்படி அமைதியாக இருக்கணும். நோயின்னு வாயை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன். அப்படின்னு அவன் முழிக்க, என்ன பார்க்கணுன்னு உனக்கு தோணாதா? அது இல்லைங்க மாமா. அப்போ தயாங்க கிளம்பிக்க. அப்புறம் என்னடி? இல்லைங்க மாமா, அது பயமாக இருக்குங்க மாமா. ஐயன் பார்த்துட்டானா தப்பாக நினச்சிக்குவாருங்க மாமா. ஏய், நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஐடியா, அதை உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். என்னங்க மாமா? எனக்கு பயமாக இருக்குங்க மாமா. என்னை பிடிச்சி தயாங்க மாமாவுக்கு கட்டி வச்சுருவாங்களோன்னு எனக்கு கவலையாக இருக்குங்க மாமா. அப்படின்ட்டு அப்படியே அவள் அழ ஆரம்பிக்க. ஏய் தாரா, எதுக்கடி அழுற? ஒன்றரை மாமா இருக்கிற வரைக்கும் உங்களத்தில் எவனும் தாலி கட்ட முடியாது, நான் தான் கட்டுவேன், அழாத. கண்ணை தடைச்சி விட்டேன் அந்த கண்ணிலே அப்படின்னு ஜிமின் கிஸ் பண்ண அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போது திடீர்னு மேலே பள்ளி விழ அவ கத்த அப்படியே ஆரம்பிச்சிட்டா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, இதுக்கு மேலே இங்கே நின்னா நானே மாட்டிக்குவேன், பொடி தத்தி, உன்னை போய் பார்க்க வந்த பாரு தத்தி முண்டோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தாராவ. அங்கேருந்து ஜிமின், சரி நான் சொல்லத்தெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, மனசில் வச்சுக்கோ, நாளைக்கு கோவிலில் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட. கரெக்டாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்து என்னாச்சு தாரா அப்படின்னு பார்க்க, அது இல்லைங்கம்மா, பள்ளி மேலே விழுந்துச்சுங்கம்மா. பள்ளி விழக்கூடாதடி, எங்கடி விழுந்துச்சு அப்படின்னு கேட்க, அது இந்த தாவணியில் தானுங்கம்மா விழுந்துச்சு, மேலெல்லாம் விழுங்குலிங்கம்மா. அதுக்காடி இப்படி கத்துனேன், அது பயந்துட்டேங்கம்மா. சரி போய் குளிச்சு துணியை மாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க. தாராவுக்கு ஒரு பயமாகவே இருக்குது, பள்ளி வேறு விழுந்துருச்சு, கல்யாணம் நடக்காதோ அப்படிங்கிற பயம். அழுதுகிட்டே இருக்கா. ஜிமினுக்கு கால் பண்ணி, ஆமாம் ஏய் எதுக்கடி அழுற? இவ்வளோ தைரியம் சொல்லிட்டு வந்தேன், பள்ளிக்கெல்லாமாடி அழுவ? அது இல்லைங்க மாமா, பள்ளி மேலே விழுந்துச்சு, அபசகுணமாக இருக்குமான்னு பயமாக இருக்குங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி. ஏய் சாவடிச்சுவேன், நான் சொல்கிறேன்ல, என்ன மீறி எவன்டி ஒன்று வந்து தூக்குவான்? நான் இருக்கேன், தாயாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரு வேளை அப்படி அவன் தான் தாலி கட்ட நிலமா இருந்தா அவன் காலில் விழுந்தாது தாலியை வாங்கி நான் கட்டிடுவேன், இல்லை அவனை போட்டு தட்டிட்டாச்சு கட்டிக்குவேன், போதுமா? மாமா, என் கூட பிறந்தவனை போட்டு தட்டுற அளவுக்கு கெட்டவன்ல, பேசி புரிய வச்சுருவேன், நீ கவலைப்படாமல் இரு, நீ அழாமல் இரு, அது போதும் அப்படிங்கிறான். பக்கத்தில் சிறுக்கு இருக்காளா? அவங்க இன்னும் வரலைங்க மாமா. வந்ததும் பேச சொல்லு, அவளுக்கு இருக்க தைரியம் கூட அவளுக்கு இல்லை இப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கோ ஒரு மாதிரி இருக்க. ஜேகேவோ, நாச்சுண்ணா, என்ன பண்ணுறது, ஒன்னொன்னி தான் ஒரே ஒப்பேரி, பள்ளி விழுந்ததுக்கெல்லாம் அழுதுட்டுருக்காடா. ஓ அப்படியா, கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிடுவேன்ல, இல்லைனா நான் கூட நீ மாலையை பட்டு நீ ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவேன், நான் வேடிக்கை பக்கத்துக்கு நின்றுட்டுருக்கேன் நினச்சியா, அதெல்லாம் பண்ணிடுவேன். சரிண்ணா தைரியமாக இரு, நீ பண்ணிடுவேன், ஆனால் அண்ணி அதான்டா எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. சாராவையும் ஹீராவையும் தான் நம்பியிருக்கோம், அவங்க 2 பேரும் தாராவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேணும்னா நம்ம தேங்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமா? எதுக்கு, அவன் சங்கிலியை மிதிக்கிறதுக்கா? இது வேறையா அப்படிங்கிறான். பின்ன ஏன்டா சும்மா இருடா, அவன்கிட்ட பேசணும் தான், கை மீறி விஷயம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம், அப்போ பேச முடிஞ்சால் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்ல. ஜேகேவும் இதுவும் சரி தான், இப்போயே முன்கூட்டி பேசி அவர் முடியாதுன்ட்டா அதுக்கு நம்ம அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்படி அந்த நைட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கழியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கல். ஸோ வந்துட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் தான் வியோ பண்ணியிருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக எல்லோரும் சாரி அப்படியே அந்த வந்துட்டு சாரீ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கோவிலில் வந்துட்டு சாமி கும்பிட வந்திருக்கீங்க. ஸோ 3 பேர் வரிசையாக நிற்க, அவங்க பக்கத்தில் தான் தயாங்க நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுருக்க இப்போ வந்திருப்பீங்க. ஸோ தாராவோ அப்படியே ஸ்டக்காகி நிற்கா. நீங்கள் இந்த அக்கா வேறு அப்படின்ட்டு நீங்கள் போய் தயா பக்கத்தில் நினைக்கிறீங்க. ஸோ சாமி கும்பிட்டு திரும்பினப்போ தாரா நினச்சவங்கள அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே உங்கள் நெத்தியில் நேற்று மாதிரியே போட்டு வைக்க, தாராக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. சாரிடி அப்படிங்கிறா. பரவாயில்லைங்கக்கா விடுங்க அப்படிங்கிறீங்க, நம்ம மாமா தானே, வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து ஜிமின் ஜேகேவும் கூட வந்துடுறாங்க. இப்படி எல்லாருமே சாமியெலாம் கும்பிட்டுட்டு அவங்களும் சூப்பராக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்ட்டு அவங்கவுங்க ஆளுக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துட்டு போனஸாக அப்படியே தள்ளிட்டு போய் தனியாக கன்னத்தில் ஒரு கிஸ்ஸும் கொடுத்து அமுச்சு வைக்கா. இங்கே நீங்களும் தயாங்க மட்டும் தான் தனியாக இருக்கிறீங்க. தயாங்கோ, நாப்பில் இப்படியே வெக்கப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா மாமனுக்கு எப்போது அடுத்த ஸ்டேஜ் போகிறது அப்படிங்கிறான். மாமா நேற்று நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருந்தீங்களாக்கும் அப்படின்னு கேட்க, அது ஏதோ நான் தானே கொடுத்தேன், நீ எப்போது மாமனுக்கு தரப்போகிற? அதுங்களா மாமா, கல்யாணம் முடியட்டும் அப்புறம் வாங்கிக்கோங்க மாமா, வட்டிக்கு முதலுமா சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் லிப்ஸ் அப்படி மாதிரி தடைக்க. ஐயோ மாமா எல்லோரும் பார்க்குறாங்க, இது கோவில் தெரியுது பிள்ளை, போ வீட்டுக்கு நேரம் காலத்தோட அப்படிங்கிறான். சாமி கும்பிட்டு தாங்க மாமா வந்த. கும்பிட்டுட்டு இல்லை, கும்பிட்டாச்சு கிளம்புறது. ஏன் கூட்டிகிட்டு போய் விட மாட்டீங்களா? ஜீப்பில் போகலாமா இல்லை பைக்கில் போகலாமா? நீங்கள் எதில் வந்தீங்க? புல்லட்டில் பிள்ளை,
எனக்கு அதில் தான் உங்களோட வரணும், சரி வா அப்படின்னு இப்போ உங்களை அப்படியே தாங்க புல்லட்டில் கூட்டிகிட்டு வரான். அப்படியே அவனை நீங்கள் ஹிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் முதுகில் அப்படியே சாஞ்சிட்டு மெய் மறந்து உட்காந்துருக்க. அவனும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் வீட்டில் கொண்டு எப்பல வீடு வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்துருச்சா? ஏண்டி ஒருத்தர் தாண்டி தான் உன் ஊடே இருக்குது, இதுக்கு போய் இப்படி இது பண்ணுற? சரி விடு, கல்யாணம் மட்டும் முடிக்கட்டும், நம்ம 2 பேரும் லாங் ட்ரைவ் போகலாம் அப்படிங்கிறான். சரிங்க மாமோய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு கொடுக்கணும் வர. நாப்பில் இதே மறந்துட்டியா அப்படின்ட்டு அவன் தேட. ஆமாங்க மாமா என்னது அப்படிங்கிறான். கிட்ட வாங்க அப்படிங்க. அவனும் என்ன அப்படின்னு கிட்ட வர அவன் லிப்பில் பட்டுப்படாமல் ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு ஓடிடுறீங்க. ஹேய் அப்படின்ட்டு அவனோ தலையை கொத்திட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப. என்னடா நடக்குதுன்னு பின்னாடி ஜீப்பில் வந்த ஜிமின் ஜேகே பின்னாடி இருக்க தாராவும் அப்படியே முழிக்கிறாங்க. அவள் கேரக்டராகவே மாறிட்டா அப்படின்னு ஜிமின் சொல்ல ஜேகே எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது அப்படிங்கிறான். இவங்க 2 பேரும் சரி நாங்கள் வரோம். ஏய் உன் தங்கச்சி அவளே இந்த அளவுக்கு இருக்கிறா, நீங்கள் 2 பேரும் என்ன எதுவுமே கொடுக்காம போனா அப்படி? ஐயா ஆசைத்தான் அப்படின்ட்டு சாரா முன்னாடி ஓட. தாராவோ நான் மட்டும்ப்பா அப்படின்ட்டு ஓட. சுதுங்களை வச்சு விளக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவங்கவுங்க வீட்டில் அந்த பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் கொடுத்து விடுவாங்களா. அப்போ சாரா நான் போகிறேன் அப்படிங்க. நீங்களோ அது நான் போகலான்னு பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி நினைக்கா. தாரா அப்படி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. சாராவும் என்னடி உன் போக்கே சரியில்லை. ஏனுங்கக்கா நான் என்னங்க பண்ணேன்? ஒன்றும் இல்லை சரி நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சாராக்கோ அவளை பார்க்கணும் போல இருக்குது. ஸோ ஜேகே பக்கம் கிளம்பிப்போக்க. இங்கே ஜேகே வீட்டில் அதே மாதிரி பொங்கல் வச்சு ஜேகேக்கோ நான் போய் கொடுத்துட்டு வரேம்மா. சரிப்பா. என்னடா அது என்றைக்கு இல்லாமல் திருநாளா அவனே போகிறேங்கிறான். பொண்ணு வீட்டுக்கு போகிறதுனா யாருக்கு சலிக்க போகுது பிள்ளை, கொடுத்து விடு போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு அப்பா. இப்படி போய் ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிரிச்சிட்டு வெளியில் போங்கடா கடைக்கு போங்கடானா போக மாட்டீங்க, இதுக்கு நான் மட்டும் ஆளால் போட்டு வரீங்க. நான் ஜிமின் மாமா நான் போயிட்டு வரேன், நான் தானே பெரியவன். அப்படி பார்த்தா நான் தானே பெரியவன் அப்படின்னு தேங்க்ஸ் இல்லை. அண்ணா பெரியவன் யாருங்கிறது முக்கியம் இல்லை, யாரோட ஆள் வராங்கிறது முக்கியம். அநேகமாக அங்கேருந்து அண்ணி கூட வரலாம் அப்படிங்க தயாங்கோ. ஓ ஆமாம் இல்லை அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு உட்காந்துக்க. ஜிமினா அப்பா ஆஃப் பண்ணிட்டு ஜேகேவை டே ப்ளீஸ்டா அவளே பயந்தாங்களேடா வரமாட்டாடா, நான் போனாதாண்டா உண்டு வாழாச்சும் பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்ல. சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஜேகே விட்டுறான். ஸோ அங்கேருந்து வர்றது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜிம்மி இங்கேருந்து கிளம்ப. பட் வர்றதோ இங்கே சாரா வரும்போது ஜேகேவை தான் கண்ணால் தேடிட்டு வர. ஜேகேவோ அங்கே எல்லாத்துக்கும் கரும்பு உடச்சி கொடுத்துட்டு கடைசியில் பொங்கல் அன்றைக்கி கரும்பு உடைக்க விட்டாங்களே, நமக்குன்னு வச்சது அவ்வளோதான். அங்கே போயிருந்தாலும் அது நம்ம ஆளுக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்கலாம், இப்போ அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்க. அப்படின்னு பின்னாடி வந்து சாரா கதை ஆத்தி அப்படின்னு அவன் திரும்பி அடச்சை பூச்சாடி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ யார் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நல்லா ஊற்றி பார்த்துட்டு வெடுக்கு அப்படிங்கிறான். மாமா ஏன் மாமா என்னை மறந்துட்டியாலா அதுக்குள்ளே? அடியே அதெல்லாம் இல்லை, ஒரு பேர் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கனால அப்பப்போ கன்ஃபியூஸ். பட் இப்போ தான் கொஞ்சம் யார் எந்த பிள்ளை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் கூட அங்கே உன்னை பார்க்க வரலான்னு இருந்த பிள்ளை, அப்புறம் ஏன் வரலையா? இல்லை பிள்ளை அதுக்குள்ளே அண்ணன் தான் உன் அக்கா தான் எங்கேயுமே வராது, அதனால போய் பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சிச்சா, சரி போனால் போதுன்னு விட்டுட்டேன். எனக்கும் தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும், அதனால தான் உங்களை பார்க்க நான் கிளம்பி வந்தேன் மாமோய் அப்படின்ட்டு இருக்கா. அப்படியா என்னதான் பார்க்க வந்தியா? ஆமாங்க மாமா. மாமாக்கு என்னடி கொண்டு வந்த? பொங்கல். ஏய் அதான் எங்கள் அம்மாவே வச்சுச்சே, அதை வேறு நீங்கள் எதுக்கிட்டே எடுத்துகிட்டு வரணும்? வாங்க மாமா பொங்கல் தான் கொண்டு வந்தேன். அப்போது எனக்கு எதுவும் கொண்டு வரல. என்ன கொண்டு வரணும்? கொண்டுலாம் வர வேணாம், இருக்கிறத கொடுத்தினாலே போதும். என்கிட்ட என்னங்க மாமா இருக்குது? அதை நான் தான் சொல்லணுமா? மாமா அப்படின்ட்டு அப்படியே வைக்கப்போரில் போய் 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு நிற்க. அவனும் அப்படியே வைக்கப்போரில் சாச்சி சாராவை அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் இங்கே அப்படி பின்பக்கம் கிஸ் பண்ணியிருக்க யாருக்கும் தெரியல அது. ஸோ இங்கே உள்ள தயாங்கோ நம்மால் வருவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. அங்கே வந்தது சாராங்கவும் புசுனா இதனுக்கு சே காலையில் ஒரு கிஸ் கிடச்சிது அதோட முடிஞ்சா அப்படின்ட்டு அவனோ சரி நமக்கு வச்சது அவ்வளோதான்ட்டு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இங்கே வந்த ஜிமினோ அத்தை அப்படின்ட்டு உள்ளே வர. வாங்க மாப்பிள்ள, மாமா வெளியே போயிருக்காக. மாமனை பார்க்க வரலைங்க அத்தை, இந்த பொங்கல் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படிங்களா தம்பி, இந்தோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு பின்னாடி மாடு கத்திட்டு இருக்கு, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், உட்காந்துருக்கேன் தம்பி நான் வந்துடுறேன். தாரா தம்பி வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக. அவங்க வந்துட்டு சாரா தான் அங்கே போயிட்டால, அதனால தாராவை கூப்பிட்டு போகிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாதுல்ல இங்கே வேறு நடந்துட்டுருக்குன்னு. ஸோ தாராவோ ஹாப்பியாக கீழே வந்து தயாங்க இருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பா. ஜிமின் பார்த்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக கடகடன்னு வந்து அப்படியே புடவை தடுக்கி கீழே விழுக்க போக. ஜிமினா ஏய் அப்படின்னு குடுகுன்னு ஓடிந்து அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறான். அப்பா மாமா ஏய் பார்த்து வாடி, என்னை பார்த்து அந்த தலைகால் புரியாமல் கீழே ஓடி வர. அது இல்லைங்க மாமா, தேங்க் மாமா ஒன்று ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், அப்புறம் உங்களை பார்த்ததும் சந்தோஷங்க மாமா. அதான் என் அத்தை பத்திரத்தின் அப்படி ஓடி வந்தியாக்கும். சரிடி உன்னை பார்க்க மாமா வந்திருக்கேன்,
மாமாவுக்கு என்ன தருவ? இதோ அடி என்ன பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தா பொங்கலை கொண்டு இந்தாங்க மாமா பொங்கல் சாப்பிடுங்க அப்படின்னு வாயில் விட்ட. அடைச்சி தத்தி தத்தி இதுக்காடி இவ்வளோ வேகமாக ஓடி வந்தா பின்ன அப்படின்னு பார்க்குறா. அப்படின்னு 2 பக்கம் ஜிமின் திரும்பி பார்த்துட்டு எங்கடி உங்கள் ஐயன்? அதான் அம்மா சொன்னாங்களே வெளியே போயிருக்காரு. அவங்க அப்புச்சி அப்புறம் அந்த கிழவி எல்லாம் வெளியே இருக்காக. அப்போ யாரும் இப்போ உள்ள இல்லைல்ல? இல்லைங்க மாமா என்ன அப்படின்னு சொல்லி வாய முடியல அப்படியே எழுத்து கிஸ் பண்ணுறான். காலையிலே பண்ணியிருக்கணும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டுருக்க. அப்படின்னு நீங்கள் வந்து நிற்கிறீங்க கையை கட்டிட்டு. ஏய் ஏண்டி நாங்கள் 2 பேரும் எப்போயாவது தான் இதை பண்ணிக்க முடியுது, அதுலேயும் வந்து கெடுக்க வரிக்கே. தாராவோ தலை குனிஞ்சு நிற்க. மாமா அங்கே பாருங்கள் என்ற அம்மா வந்துட்டுருக்காங்க பார்த்தாங்க அவ்வளோதான். ஆமாம்ல இது வேறையா? ஆமாம் இங்கே நீ இருக்கன்னா அங்கே போனது யார்? சாரா. அப்போ சரி ஜேகே கூட அவ்வளோ தான் ஏங்கிட்டு இருந்தான். கடைசியில் நான் தான் இப்படி நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு புலம்பிட்டுருக்கீங்க. சரி சாயந்தரத்துக்கு மருதாணி வைக்க ஆள் வராங்களாம்ல, மாமன்ற பேரை கையில் மறந்துடாமல் எழுதிடு அப்படிங்கிறான். சரிங்க மாமா ஆனால் எனக்கு பயமாக இருக்குங்களே. ஏண்டி உன்ற அம்மைக்கும் உங்கள் அப்பனுக்கும் படிக்கவே தெரியாது, உன் கையில் என்ன எழுதிட்டுன்னு பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நான் வரேன் அப்படின்ட்டு அதுக்குள்ள அவங்க அம்மா வருவோம். அப்போ கிளம்பிக்கிறேங்க அத்தை. ஏனுங்க தம்பி உட்காருங்க ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். இல்லைங்க அத்தை நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் அது போதும். ஸ்வீட்டா அப்படின்னு அவங்க முழிக்க அது பொங்கல் கொடுத்தம்மா அதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல சரிங்க தம்பிங்க. ஜிமினும் அப்படியே லிப்ஸை தொடச்சிட்டு சிரிச்சிட்டு கிளம்ப அப்படின்ட்டு இருக்கு தாராக்கு. ஸோ இங்கேருந்து சாராவும் கிளம்பி வந்துடுறா. ஸோ 3 பேத்துக்கும் அந்த ஈவினிங்கே மெஹந்தி ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்குது. ஸோ வந்துட்டு கையில் வந்துட்டு மெஹந்தி வச்சுட்ருக்காங்க. அப்போ நீங்களோ எனக்கு நீங்கள் தனியாக போட்டு விட முடியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இங்கே வேணாம். ஏண்டி? இல்லை நீங்களாம் பேர்லாம் எழுதுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அதான். ஓ இல்லடி எங்களுக்கும் உன் நிலமை புரியுது அப்படி இப்படின்னு அவங்க எதை சொல்கிறார். பரவாயில்லைங்கக்கா நீங்கள் போட்டுக்கோங்க. அக்கா எனக்கு கொஞ்சம் என் ரூமில் வந்து போட்டு விட்டுறீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். நீங்களும் நல்லா ஃபுல்லாக போட்டுக்கிறீங்க, பட் என்ன போட்டிருக்கீங்கலாம் யாரும் கவனிக்க. அப்படியே நைட் ஆகிடுது. உங்கள் அம்மா வந்து சாப்பாடு ஊட்டும்போது உங்கள் கையை பார்க்க நீங்கள் மறைச்சிக்கிறீங்க. உங்கள் அம்மாவோ அதெல்லாம் கவனிக்கிற மூடில் இல்லை, நான் அவங்க வேலையில் இருக்கேன், கல்யாண பிஸி வேறு, பொங்கல் வேறு, எவ்வளோ வேலை இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க வீட்டில் வேலைக்கு ஆள் இருந்தாலும் அவங்க தான் சாப்பாடெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு போவேன். உங்கள் சிஸ்டர் வந்து என்னடி நடக்குதுங்க அப்படிங்க. ஏனுங்கக்கா என்னாச்சு? உன் கையை காட்டு. என்னங்கக்கா மருதாணி தானேங்க்கா வச்சுருக்கேன் உங்களை மாதிரி நானும். நீ என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்க தான். ஏனுங்கக்கா பார்த்தே ஆகணுங்களா? ஆமாடி காட்டு அப்படிங்க. இப்போ கையை காட்டுறீங்க, லெஃப்ட் ஹேண்டில் தேங் நேம் எழுதியிருக்க. என்னடி பேர் எழுதியிருக்க? பின்ன அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்காக தான்க்கா சமாளிக்கணும்ல. எங்களுக்காக என்னென்னமோ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹக் பண்ணிக்க அப்பாடா அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் கையெல்லாம் அப்படியே செவந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் கையை பார்த்துருக்கா உங்கள் அக்காவோ. என்னடி உனக்கு செவந்திருக்கா அப்படின்னு உள்ள வராங்க. இவ்வளோங்க வேறு அப்படின்ட்டு நல்லாவே செவந்திருக்குங்கக்கா அப்படின்னு நேற்று காமிச்சு அதே கையை காட்ட. எங்கே இந்த கை காட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மாவோ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, கோவிலில் விசேஷம், அப்பாரு எப்பயோ கிளம்பி போயிட்டார், சீக்கிரம் கிளம்பி வாங்கடி நம்மளை வர சொன்னார் அப்படின்னு சொல்ல இதோ வரேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க கிளம்ப பார்க்க ஹபா அப்படின்ட்டு இருக்கு. மறுபடியும் 3 பேர் இப்போ கிளம்பி அதுக்குள்ளே அவங்க மறந்துட்டாங்க மெஹந்தியெல்லாம் பற்றி. ஸோ வந்துட்டு செம்ம அழகாக மறுபடியும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு விசேஷம் என்னென்னா இந்த அம்மன் சிலைக்கு வந்துட்டு அதில் மாலை போடுவாங்கள்ல, அந்த மாலையெல்லாம் எடுத்து அந்த கல்யாணம் ஆகாத பசங்கள்கிட்ட கொடுத்து தூக்கி போட சொல்கிறது. அதில் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கழுத்தில் விழுந்துச்சுன்னா அந்த பொண்ணவே கட்டி வைக்க, அந்த மாதிரி ஒரு விசேஷம் எப்போவுமே அவங்க ஊரில் நடக்கும். ஸோ வந்துட்டு அதுதான் நடந்துகிட்ருக்குது இந்த மஞ்சள் நீராட்டு விழாவோட. அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் தானே அந்த விழா, அப்போ இதுவும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்போ எல்லோரும் நீங்கள் கொடுத்த ஐடியா ஆக்சுவலி என்னென்னா ஜிமின்ட்ட மாமா நீங்களும் இதே மாதிரி மாலையை தூக்கி போடுங்க, அந்த இடத்துல தாராக்கா நிற்க வச்சிடலாம், அவள் கழுத்தில் நீங்கள் மாலையை போட்டுருங்க, அப்போது ஊரில் பேசி அந்த மாலை யாருக்கு விழுதோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஊரில் உள்ள ஐதீகம். அதை வச்சு ஸ்ட்ராங்காக பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களும் அதை நம்பிக்கிட்டு ஜேகேவும் ஜிமின் கிட்ட ஜேகே கரெக்டாக வீசிடுவேல்ல, அதெல்லாம் நான் போட்டுருவேன்டா, உன்னால் முள்ளனா சொல்லு, எதுக்கும் நான் பக்கத்துலேயே நிற்கிறேன், நான் டக்குன்னு வீசிடுறேன், எதை நீயா அது நான் வந்து சாராக்கு வீசிடுறேன், அப்போயே ஒரு ரூட்டு கிளியரில். ஆனால் தாரா கிடைக்க மாட்டாளேடா, அப்போ கூட ஹீரோவை பிடிச்சி கட்டி வச்சுட்டா, அப்போ நீ கரெக்டாக வீசி தான் ஆகணும் அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் அப்பாவோ மாப்பிள்ள இதை நீங்களும் செய்கிறது அப்படிங்கிறாரு.
யோ மீசை நீ என்னையா குட்டையை குழப்புற அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. என்னடா இந்த ஆள் குட்டையை குழப்பி விட்றாரு, அதானே நம்ம ஒரு ஐடியா பண்ணால் இவர் ஒன்று பண்ணுறாரு. சரி அந்த இடத்துல அப்போ யாரை மாற்றி தான் நிற்க வைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே நீங்கள் தான் வந்து அப்படி சாமி கும்பிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவோ தாரா நிற்கிறா பாரு, இப்போ மாப்பிள்ள நீங்கள் மாலையை போடுங்க அப்படிங்க. மாமா நானா அப்படின்ட்டு அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரிங்க மாமா அப்படிங்கிறான். இங்கே நிற்கிற ஜிமினுக்கும் ஜேகேக்கும் அல்லு இல்லை. அதே சமயம் ஜேகே உத்து பார்த்துட்டு இவனா எப்படி அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்னடா மாமா அப்படி பேசுகிற, பின்ன அந்த ஆளுக்கு அவர் பெற்ற பொண்ணு யாருன்னே தெரில, நல்ல வேலை உன் ரூட்டு கிளியர். என்னடா சொல்கிறா அங்கே நிற்கிறது உனக்கும் தெரிலையா, எனக்கு இது தாரா மாதிரி தெரியல தான், இருந்தாலும் அது சாராவும் இல்லை தாராவும் இல்லை ஹீரா, நமக்கு கூட தெரியுது இவருக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சுட்டு இருக்கா. ஆனால் அவளும் பாவமே அவளுக்கு தயங்க பிடிக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போதே தயங்க அதுக்குள்ளே மாலை எடுத்து ரெடி ஆகிட்டான். ஸோ கரெக்டாக விசிற இவளுங்க 2 பேரும் எங்கே போனாலுங்க பிளான் பண்ணிவிட்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வராமல் வந்திருக்கா அப்படின்னு இவனுங்க புலம்பிகிட்டு இருக்க. தாராவும் சாராவும் அப்போ தான் வந்து இந்த கோயில் சன்னதி சுற்றி வராங்க. ஸோ கரெக்டாக அவங்களும் வந்து நிற்கிறதுக்கு தேங்க் மாலை போடவும் கரெக்டாக 3 பேர் நிற்கிறீங்க. இவனுங்க 2 பேர்த்துக்கும் அல்ல இல்லை போச்சு எல்லாம் சொதப்பிருச்சு தாரா கழுத்தில் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பயத்தில் அப்படியே ஜிமின் அப்படியே விறுவிறுக்க நிற்க. ஜேகேக்கு அதுக்கு மேலே அல்ல மாற்றிக்கு இது சாரா கழுத்தில் விழுந்துருமோங்கிற பயம் அவனுக்கு. ஸோ அவன் கையில் இருக்க மாலை இறுக்கி பிடிச்சிட்டு இவன் வீசினா அடுத்த நிமிஷம் நம்மளும் வீசிட வேண்டியதான், இல்லை நமக்கு நம்ம பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக தேங் வீசினது நடுவில் இருக்கா உங்கள் கழுத்தில் தான் வந்து விழுகுது. நீங்கள் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கண்ணை திறக்க கழுத்தில் மாலை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. தேங்க அப்படியே மீசை வச்சுட்டு எப்படிங்க மாமா அப்படிங்கிறான். என்னங்க மாப்பிள்ள இப்படி பண்ணிவிட்டீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னாச்சுங்க அத்தை அப்படின்னு தயாங்க பார்க்க, அது என்ற புள்ள ஹீரோவாக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்களோ பாடா அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு செம்ம சந்தோஷம். தாராவும் சாராவும் ஏண்டி பிளானை எங்களுக்கு போட்டுட்டு நீ எப்படி வந்தீங்கன்னு என்ன அப்படிங்க. ஐயோ அக்கா நான் பிளான் நல்லபடியாக நடக்கணும்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், மாமா இப்படி மாலையை போடுவார் நான் என்னத்தை கண்டேன், ஆனாலும் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கல்ல என் கழுத்தில் தானே வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம ஐயா என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரில. என்ன பிள்ளை சொல்கிற அப்படிங்கிறாரு. ஆமாங்க அங்கே நிற்கிறது ஹீரா, மாப்பிள்ளை தாரா நினச்சி ஹீரா கழுத்தில் போட்டுவிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஊரில் உள்ளவங்களாம் யார் கழுத்தில் போட்டால் என்னப்பா 3ம் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைங்க தானே, எந்த பொண்ணையும் ஒரு பொண்ணை கட்டி வை, ஆனால் நம்ம ஊர் பழக்கப்படி மூத்த பொண்ணை தானே கட்டணும் அப்படின்னு ஒருத்த ஆரம்பிக்க. ஐயோ குட்டியை குழப்பறானுங்களே அப்படின்ட்டு இருக்கு ஜிம்மினுக்கு இங்கே வேர்க்க ஆரம்பிச்சிருது. ஐயோ தாராவை பிடிச்சி இந்த கலவரத்தில் தயாங்க கட்டி வச்சுருவாங்களோங்கிற பயம். ஜேகேக்கு அதுக்கு மேலே பீதி, ஜிமினுக்கு இந்த இடத்துல கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் சாராவை கட்டி வச்சுருவாங்களோன்னு. ஸோ மரண பீதியில் அவனுங்க நின்றுட்டுருக்க. ஜேகேவோ இதுக்கு மேலே தாமதிச்சோம் இவனுங்க நமக்கு ஆப்போசிட்டானுங்கன்னு அடுத்த மாலையை ஜேகே எல்லாருக்கும் அன்னிமிக்க நேரத்தில் டக்குன்னு எடுத்து அதை அப்படியே விசிற அது போய் சாரா கழுத்தில் விழுகுது. அப்பாடான் இருக்க அவனுக்கு. சாராவோ சிரிச்சுட்டு ஜேகே பார்க்க, ஐயோ நானும் மாற்றி போட்டுட்டேன், மாலையை போட்ட பொண்ணை தானே அப்போ கட்டிக்கணும், அதானே நம்ம ஊர் வளமை அப்படின்னு ஜேகே ஆரம்பிக்கா. ஜிமினும் மீதி இருக்க பொண்ணை வேணா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக அவன் பேச. இங்கே மாமாவோ நிறுத்துங்க தம்பி என்ன ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, மாலை போட்டுட்டா அவள் பொண்ணாயிருவாளா, யோ கொக்கா மீசா மாமா நீ நாயா புதுசாக குட்டையை குழப்புறேன்னு ஜிமினோ. யோ இந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டானடா அப்படின்னு ஜேகே பார்க்க. ஜேகே எனக்கும் வர அத்தத்துக்கு மாமன் கூட பார்க்காம மண்டையை உடச்சிடணும் போல இருக்குது, என்ன இந்த ஆள் எது பண்ணாலும் ஏதாவது எசக்க பசக்காக வந்து இது இம்சம் பண்ணுறான் அப்படின்ட்டு இருக்க. இப்போ அவங்களோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. நடக்குது இங்கே சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ளே என்ன கலவரம் அப்படிங்க நடந்ததெல்லாம் சொல்ல. சரி அவன் தாராவை தான் விரும்புகிறான், என் மூத்த பையன் அவன் விரும்புகிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா குண்டத்துக்கு பட சுத்தம் தாய் கல்வி நல்லா சொதப்பிருச்சு அப்படின்ட்டு ஜேகேவன் ஜிம்மினும் அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போது நீங்கள் கழுத்துலேருந்து அப்படியே மாலையை கழட்டுறீங்க, இவங்க 2 பேரும் அது தாராவே இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் மாலையை கழட்ட அதில் தாலி இருக்குது, அதை அவங்க அம்மா பார்த்துட்டு கழட்டாத கண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ தான் அது நல்லா வந்துட்டு மாலையை நகர்த்திட்டு பார்த்தா உள்ளுக்குள்ளே தாலி அந்த தாலியோடு வந்து விழுந்திருக்கு. உங்களுக்கே ஒன்றும் புரியல, நீங்கள் அப்படியே ஷாக்காக உங்கள் அம்மாவை பார்க்க. உங்கள் அம்மா ஐயோ என்றா கண்ணு கழுத்தில் தாலி இருக்குது, அதுவும் மாலையோடு சுற்றி இருக்குது. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருது அம்மன் கழுத்தில் அந்த தாலியும் கழண்டு வந்திருக்கு. ஸோ மாலையோடு சேர்ந்து அதுவும் வந்துடுச்சு. இப்போ வந்து எப்படின்னா அவங்களுக்கு தாலி கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே இது ஆத்தா கணக்கு பண்ணதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த பிள்ளைக்கே அந்த தாலி வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் என்ன கணக்கு பண்ணுறது, மனுஷன் போடுற கணக்கை விட கடவுள் தான் இப்படி கணக்கு போட்டிருக்காரு அப்படி இப்படின்னு ஆளுக்கு பேச. இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. பின்ன என்னத்தை சொல்கிறது, அதான் 1.5 பிள்ளைக்கு 1.5 மருமவன் பெரியவன் தாங்கிறது முடிச்சாயிருச்சு, அதுதான் தெய்வ கணக்காகவும் இருக்குது. இதுக்கு மேலே பேச என்னப்பா இருக்குது, தாலியோடு அந்த பிள்ளை கழுத்தில் விழுந்துருச்சு, அதை அந்த பிள்ளை தாலியாக வச்சுக்கிட்டோம். நீங்கள் உங்கள் முறைப்படி தாலி கட்டணும்னா நாளைக்கு தாலி கட்டும் போது இந்த தாலியை கொண்டாந்து உண்டியலில் போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ வேறு வழி இல்லை, தயாங்க்கு
இந்த பிள்ளை ஹீரா தான் அப்படின்னு எல்லாரும் ஒரு வழியாக முடிவு பண்ண தயாங்க அப்படியே மூஞ்சி இறுக்கமாக வச்சு நிற்கிறான். நீங்கள் கடை அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இங்கே தாரா அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அடுத்தது யார் கழுத்தில் மாலை விழுந்துச்சு, நீ யார் கண்ணு அப்படின்னு கேட்க சாராவோ நான் சாராங்க அப்படின்னு சொல்கிறேன். கூப்பிட்டு ஏன் தம்பி நீ உனக்கு அந்த பொண்ணை கட்டிக்க சம்மதமா? சம்மதங்க அப்படிங்க மொத்த குடும்பம் அவனை திரும்பி ஆன் பார்க்குது. பொங்கடா உங்களோட நம்பினா நீங்கள் பொங்காட்டம் ஆடிடுவீங்க அப்படிங்க ஜிமின். வேறு வழி இல்லை, நம்மளும் ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா நமக்கு ஏதாவது பண்ணிடுவானுங்க. நானே தாராவை கட்டிக்கிறேன் அப்படிங்கிறா ஜிமின். அப்போ தாராவோ அப்படியே ஜிமினை பார்க்குறா. 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க. அமைதியாக இருடி, நமக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஒரு வழியாக சரிப்பா அப்புறம் என்ன மாப்பிள்ளையே எந்த பொண்ணு கட்டினா என்ன, எல்லாம் உன் தம்பி பசங்க தான், எல்லாம் உன் பொண்ணுங்க தான், அப்புறம் என்னப்பா எதுவும் நினச்சிக்கிட்டு வசனப்பட்டுக்கிட்டு இருக்காத. நாளைக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் இன்றைக்கே நடந்துருச்சுன்னு நினச்சிக்கோ, வேணும்னா இன்றைக்கே கூட நடத்திக்க. இல்லை நாளைக்கு முடிவு பண்ண மாதிரியும் நடக்கட்டும், இன்றைக்கி என்ற பொண்ணுங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஒரு குழப்பத்திலே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, இங்கே உங்கள் அக்கா 2 பேரும் உங்களை அப்படியே கொலை வெறியில் மறைச்சிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன், நடிக்காதடி இது என்ன அப்படின்னு சாரா அவங்க கையை பிடிச்சிருக்க. ஐயோ அக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. அக்காண்டியே இதெல்லாம் சொன்னியா, நடிச்சிருக்கல்ல துரோகி. ஐயோ அக்கா அப்படியெல்லாம் சொல்லாதியே, எனக்கு மாமனை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், அவ என்னஎனக்கு உசுறு. நானும் சின்ன வேண்டாம் உங்களை மாமனுக்கு பேசிட்டாங்க, உங்கள் மனசில் ஆசை இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே இத்தனை நாள் இருந்தேனுங்கக்கா. அப்படியா, சரி நாங்கள் கூட உன்னை ஏதோ நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படியோ உனக்கு மாமனே கிடச்சிட்டார், சந்தோஷம் தானே? ஆமாங்க்கா உங்களுக்கும் சந்தோஷம் தானே? ஆமாம், ஆனால் நம்ம ஐயன் நினச்சா பயமாக இருக்குது, அவர் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார், அதெல்லாம் நல்லதே நடக்கும்க்கா. ஆனாலும் திருடி எங்கள் முன்னாடி மருதாணி போட மாட்டேன்னு சொன்னது இதுதான் காரணமா? சோத்தங்கையை பிடிச்சி இழுத்து பார்த்தா அதில் நீங்கள் தேங் ஃபேஸ் அப்படியே பெருசாக வரைஞ்சிருக்கேன், இதை யாராவது பார்த்தாங்க அதனால தான்க்கா மறைச்சிக்கிட்டு அலையிறேன் அப்படிங்கிறீங்க. எல்லாம் சிரிச்சிட்டு சரி நீ எப்படியோ ஆசைப்பட்ட உன் வாழ்க்கை கிடச்சிது, எங்களுக்கு சந்தோஷம், எங்களால் உன் வாழ்க்கை போயிடுவோன்னு பயந்துகிட்டே இருந்தோம், இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜேகேஓ அப்படி தாங்க முன்னாடி வந்தது. அப்புறம் அண்ணன் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு போல். என்னடா சொல்கிற? சும்மா நடிக்காதீங்க அண்ணன், எனக்கு தெரியும் அந்த மாலையில் தாலி வச்சது நீங்கள் தானே? அது ஆமாம், அம்மன் கழுத்தில் தாலி அப்படியே தான் இருந்துச்சு, ஊருக்கார லூசு பயிலுங்க வேணால் நம்பலாம், அதெல்லாம் அம்மன் தாலின்னு எனக்கு தெரியும், அந்த தாலி நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. ஆமாடா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஏன்னா எனக்கு தாராவை விட சிலுக்க தான் பிடிக்கும், அவன் தான் சிலுக்குனே பேர் வச்சுருப்பான், சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு அலையிறது நீங்கள் தான், இல்லடி இப்போ பார்த்தாலும் சிலுக்கு மாதிரி போட்டிருக்கா அதுலேருந்து உங்களை அவன் அப்படி கூப்பிட்டு எல்லாருமே அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவனும் பாக்கெட்டில் இருந்து தாலி எடுத்த யாரும் பார்க்காத மாதிரி அவன் தான் மாலைக்குள்ளே வச்சுருப்பான். ஸோ அப்படியே எடுத்தவங்களுக்கு விசிறியிருப்பான். அவனுக்கு ஒரு வழி தெரியல இந்த கல்யாணத்தை நிறுத்த, இப்படியாச்சும் பண்ணி நிறுத்திடலான்னு அவன் ஒரு ஐடியா பண்ணியிருப்பான். ஸோ எல்லாம் தான் இப்போ நடந்திருக்கு. இப்போ தேங்க்ஸ் அல்ல ஜேகேவோ அட்டே எங்கப்பா, நாங்கள் ஒரு பிளான் போட்டால் இவன் நமக்கு மேலே பிளான் போட்டிருக்கான்னு. ஜிமினோ நான் கூட உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சேன், நீ எங்களுக்கு மேலே இருக்க, ஐயன் பேச்சை மதிக்கிறவன், ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருந்த, நீ என்னடா இப்படி இருக்க அப்படின்னு. ஐயன் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக தான் அவர் தாராவை பரிசம் போட்டப்போ அமைதியாக இருந்தேன், ஆனால் எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் யார் இருக்காங்கிறது தானே முக்கியம். தெரியும்டா, வந்தப்போ அந்த பிள்ளையை இடிச்சிட்டு நீ தெரியாமல் முத்தம் கொடுக்குற மாதிரி முத்தம் கொடுத்தது, அந்த பொண்ணும் தெரியாமல் இடித்த மாதிரி இடித்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போனா எனக்கு சந்தேகம் இல்லை, தெரியாமல் தான் நடந்திருக்குமோன்னு நினச்சிட்டேன். இப்போ தானே தெரியுது தெரிஞ்சே நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, எதையோ மறைக்கிற அண்ணா, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு ஜே கேட்க நோண்டி கேட்க, வராத காலை அட்டன் பண்ணி பேசிட்டு போனப்பே எனக்கு சந்தேகம் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக எனக்கு காலே வந்திருக்காது, சும்மா தான் வெளியே போயிருப்பான். ஸோ அதெல்லாம் அவனுங்க நோண்ட இப்போ தயங்கும். சரிடா உண்மையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும், இங்கே பாருங்கள் நம்ம ஐயன்கிட்ட எவனாவது மூச்சை விட்டீங்க அவ்வளோதான். ஐயோ அண்ணா அதெல்லாம் சொல்ல மாட்டோம், இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, எங்களுக்கும் எங்கள் ஆளுங்க கிடைக்க போகிறாங்க, நாங்கள் எதை சொல்ல போகிறோம், என்ன உண்மைன்னு மட்டும் சொல்லிட்டுனா போதும், மண்டையே குடையுது அப்படிங்க. சொல்லுதேன் கேட்டுக்கங்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவள் பெரிய பிள்ளை ஆயிட்டான்னு தெரிஞ்சதும் ஆசாசியாக அவளை பார்க்க வந்தேன், அதுக்குள்ளே அந்த ஜிமின் பையில வச்சு அவளுக்கு குச்சி கடை வச்சுட்டாங்க. ஓரமாக நின்று அப்போ பார்த்தேனே, அந்த பாவாடை சட்டையில் அவளை பார்க்கும்போது எப்படி இருந்தால் தெரியுமா, அடேங்கப்பா அண்ணன் காதல் நமக்கு முன்னாடி இருந்து இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பார்க்குறானுங்க. அவன் அப்பே இருந்து உங்களை லவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை இந்த ஊரை விட்டு படிக்க போகிறேன்னு வெளியூருக்கு போச்சேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, அப்படியே மனசை பிடிங்கி வேறு பக்கம் வச்ச மாதிரி இருந்துச்சு, அவளை பார்க்க முடியாமல் தவிப்பாக இருக்கும். அவள் எப்போ வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தாங்க முடியாமல் அவளுக்கே தெரியாமல் அவள் காலேஜ் முன்னாடி அப்பப்போ நான் வெளியூர் போகிறேனே எங்கே அவ்வளோ பார்க்க தான் போய் நின்று பார்த்துட்ருப்பேன். அப்படிலாம் இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் இந்த தாராப்பள்ளியை கடிக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயனும் மாமனும் முடிவு எடுத்ததுக்கப்புறம் எப்போயும் மறுத்து பேசி பழக்கல, அதனால் அப்போதைக்கு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நிறுத்தணும்னு நினச்சேன்.
அதுக்கடையில் நிறைய நடந்து கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. எப்படியோ யார் மனசும் புண்படுத்தாமல் கரெக்டாக பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அடேங்கப்பா, எங்களுக்கு மேலே தெய்வீக காதல் போல இருக்கே உங்கள் காதல். ஆமாடா, அதான் எனக்கே அவள் கிடச்சிட்டா அப்படின்ட்டு அவன் அப்படியே நிம்மதியாக இருக்கா. ஸோ ஒரு வழியாக எல்லாரோட ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னு ஹாப்பியாக இருக்கானுங்க. ஆனால் இதில் ஒரு காமெடியான விஷயம், அவங்க அப்பனையே இன்னும் அவங்க பொண்ணு யார் எதுன்னு தெரியாமல் இருப்பார். அதுதான் ஆமாடா அப்படின்னு சொல்லி மற்றவங்க சிரிக்கா. அப்போ ஜேகேவோ, ஆனால் கரெக்டாக அங்கே நின்னது ஹீரானா, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு அவளுங்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. அது எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்? சின்ன வயசுலேருந்தே அவள் யாருங்கிறத என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியும். எல்லோரும் ஒரு மாதிரி இருந்தால் அவள் மட்டும் வேறு மாதிரி இருப்பாள். அதுதான் அவளோடது. அதை வச்சே நான் அவளை கண்டுபிடிச்சிடுவேன். பாரா, அவளுக்கும் உங்கள் மேலே ஒரு விருப்பம் இருக்குது போல். ஆமாம். என்ன ஆமாவா? இல்லை புரியல அப்படிங்க. அது நான் அவள் ஃபஸ்ட் இயர்லேயே அங்கே போய் நின்றுட்டுருப்பேன்னு சொன்னேன். அப்போது பாதியிலே அவள் கண்டுபிடிச்சிட்டா. ஒரு நாள் என்னை பார்த்து ஓடி வந்தா. எனக்கு மாமா இங்கே நின்றுட்டுருக்கீங்க? அது சும்மா அந்த பக்கம் வந்தப்பில்ல, அதான் உன்னை பார்த்தனா நின்றுட்டேன். அப்படிங்களா மாமா? பக்கத்தில் தான் நான் தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு வாங்க மாமா. இல்லை, அது பொம்பளைங்க இருக்கிற இடம், அங்கே எப்படி? சரிங்க மாமா. வெளியில் என்ன பேசிட்டு தான் போகணும். ஏன் மாமா, எதுவும் பேசணுங்களா? ஆமாப்பில் கிட்ட நிறையா பேசணும். சத்தையும் கூட வரியா? போகலாங்க மாமா. பின்னாடி ஏறி வந்துட்டேன். பக்கத்தில் பீச் இருக்குங்க மாமா, அங்கே போகலாங்களா? ஆடிட்டேன். ஆனால் பீச்சில் அப்படியே நின்றுட்டுருக்கா. எனக்கு மாமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் எதுவும் பேசாமல் இருக்கியே அப்படின்னு கேட்க, அவனும் டக்குன்னு திரும்பி உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். மாமா அப்படின்னு நீங்கள் பார்க்க, எனக்கு உன்னை நினப்பாவே இருக்கு புள்ள. நீ பாட்டுக்க இங்கே வந்துட்டு படிக்கிறதுக்கு என்னை பற்றி நினைக்கவே மாட்டியா? மாமா மேலே உனக்கு ஆசையே இல்லையா? நீங்களும் ஜிம்மில் உங்களுக்கு கொச்சு கட்டினாலும் தயாங் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ தயாங் வந்து தவிப்போட அவங்கள அந்த ஓலைக்குள்ளே எட்டி பார்க்குறதும் நீங்கள் அதுக்குள்ளேருந்து அவனை தவிப்போட பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போலேருந்து உங்கள் மனசுலேயும் அவன் இருந்திருப்பான். நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, எனக்கு மாமா என் மேலே உங்களுக்கு அப்படி காதலா அப்படின்னு கேட்க, என்னப்பில் இப்படி கேட்டுப்பிட்ட? நீ தாண்டியா உசுரு, உன் மேலே உசுரே வச்சுருக்கேன், அதனால தாண்டி உன்னை பார்க்க வருவேன். சரிங்க மாமா. என்ன நான் இங்கே வந்த நாள்லேருந்து நீங்கள் இங்கே வந்து நின்று பார்க்குறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் நீங்கள் வரலன்றை கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது நான் கண்ணு காணாத மாதிரி போவேன். இருந்தாலும் இன்றைக்கி போக மனசு வரலைங்க மாமா. எதுக்காக வரீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் வந்தேன். இப்போ தானே தெரியுது என் மாமனோட அடியாள மனசுலேயும் நான் தான் இருக்கேன்னு. நினச்சிப்பானுங்களா மாமா அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாப்பில், பின்ன இல்லாமலாம் உன்னை தேடி இவ்வளோ தூரம் வரேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோர்கேட்டில், உங்கள் அக்காளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் நம்ம கல்யாணம் தான் அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் நான் படிப்பை முடிச்சிடுறீங்க மாமா அப்படிங்கிறீங்க. அவன் அக்காளுக்கும் படிப்பை முடிச்சுட்டு தானே பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிறான். அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ சரி, நான் அப்போ ஊருக்கு கிளம்பட்டா? அவன் அப்படியே ஹாஸ்டல் வாசலில் அவங்கள விட்டுட்டு கேட்க, எனக்கு மாமா போய் தான் ஆகணுமா? இல்லை, இது பொம்பளைங்க இருக்கிற இடம், நான் எப்படி உள்ளே வர முடியும்? இல்லாட்டி வந்துடுவேன் அப்படிங்கிறான். சிரிக்கிறீங்க. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி பிள்ளை, நல்லா படிப்பை முடி, சீக்கிரம் மாமா உனக்காக காத்துட்ருப்பேன். சரிங்க மாமா. 2 பேரும் அப்பே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ தேர்ட் இயர் முடிக்கும் போது கரெக்டாக அவங்க அப்பா வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு பேச உங்களுக்கு அவ்வளோதான் ஹார்ட்டே வெடிச்சு தயாங்க அதுக்கு மேலே இருக்குது, வெளியே சொல்ல முடியாமல் 2 பேரும் இருந்திருக்க. அப்போ தான் இதுக்கு மேலே இப்படி வந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் நீங்கள் ஜிமினுக்கும் ஜேகேக்கும் இப்படி ஒரு ஆசை இருக்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரூட்டை மாற்ற அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி என்னென்னா நீங்களும் தயாங்கும் சேர்ந்து தான் பிளானே போட்டிருப்பீங்க. எல்லா பிளானிங்கும் இவங்கள வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜிமினும் ஜேகேவே இதை கேட்டு, ஆடா பாவீங்களா, கடைசியில் உங்கள் கதையில் எங்களை ஊறுகாவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிற பார்க்க தயாங்க சிரிச்சிட்ருக்கா. அதெல்லாம் சரி, அப்போ ஏன் தாலி கட்டும்போது முகரி உருன்னு வச்சுருந்த? அது சும்மா ஊருக்காக அப்படின்னு தயாங்க சொல்லிட்டு போகிறான். ஆட பாவி, நல்லா நடித்து நம்மள ஏமாற்றிருக்காங்க. அந்த சிலுக்கு அவள் கிடைக்கட்டும், அவளுக்கு அப்புறம் இருக்குது. ஹே, அவள் அவங்க அண்ணிடா அப்படிங்க. இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வச்சு நல்லா விளையாண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் புலம்பிட்டு, சரி ஏதோ நம்ம ரூட் கிளியர் ஆச்சு அப்படின்னு விட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே 3 பேத்துக்கும் அப்படியே ஒரே மனவெளியில் கல்யாணம் அப்படியே நல்லபடியாக நடக்குது. தயாங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு கழுத்தில் அப்படியே தாளிக்கிட்ட கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வருது. சிலுக்கு டெலரை, அதான் நான் சொன்ன மாதிரி உன்னையே கைப்பிடிச்சிட்டேனே அப்படிங்கிறான். பயந்துட்டேனுங்க மாமா அப்படிங்கிறீங்க. நம்ம எப்பவும் பிரிய மாட்டோண்டி அப்படின்ட்டு, அதான் உனக்கு 2 தாலி கட்டியிருக்கேன் மாமா, அதெல்லாம் உங்கள் திருவிழா தானே அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு அவனும் சிரிக்கிறான். தெரியும் மாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஜிமினும் இங்கே கவனிக்கிறது. நீங்கள் தாராவோ குனிஞ்ச தலை நிமிடமிக்க, இவன் நிமிட மாட்டா அப்படின்ட்டு ஜிமினை அப்படி தாலி கட்டிட்டு, அடியே இப்போயாச்சும் நிமிந்து பாடுறி அப்படின்னு காதுகிட்ட சொல்ல, போங்க மாமா எனக்கு வெக்கமாக இருக்குது. சுத்தம் இவன் வெக்கத்தில் தீய வைக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினாங்க புலம்பிட்டுங்க. இங்கே ஜேகேவோ கொஞ்சமாச்சும் வெக்கப்படுறி அப்படின்னு சாரா கிட்ட கேட்க, போங்க மாமா அதெல்லாம் எனக்கு வராது, சும்மா அதெல்லாம் செய்ய சொல்லாதியே அப்படின்ட்டு இருக்கா அவள். அது சரி அப்படின்ட்டு அவனும் தலையை கட்டிட்டு அவள் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ண, ஐயோ மாமா எல்லோரும் பார்க்குறாங்க.
ஹே அடாவடி, இப்போ மட்டும் உனக்கு என்ன வெக்கலாம் வருதா? ஐயோ போங்க மாமா அப்படிங்கிறா. அடே எங்கப்பா வெக்கம்லாம் படுறா மாட்டாட்டி அப்படின்னு ஜேகே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே ஒரு வழியாக 3 பேத்துக்கும் தாலி ஏறிடுது. ஸோ இந்த ஆசீர்வாதம் வாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே காலெல்லாம் விழுந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சகஜமாக எல்லோரும் பேசிட்டு சாப்பிட்டு இந்த ஒவ்வொரு சம்பிரதாயமாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பொண்ணு வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கழிச்சிட்டு போகணும். ஸோ உங்களுக்கெல்லாம் அழுகியே வருது அம்மா வீட்டு போக. 3 பேரும் அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் ஹக் பண்ணி அழுதுட்டு அப்படியே கிளம்ப உங்கள் அப்பா அப்படியே உங்கள் கை பிடிச்சி, தாரா அப்பா சொல்கிறத கேளுடா, நீ அமைதியான பொண்ணு, ஆனால் தங்கச்சிங்க அப்படி கிடையாது, நீ மூத்த மருமகளாக போகாமல் இருக்கலாம், அதுக்காக தங்கச்சிங்களை விட்டுறாதடா, தங்கச்சிங்களை நீ தான் பார்த்துக்கணும், அந்த வீட்டில் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா பாட்டுக்கு சொல்ல, நீங்களோ ஐயோ அப்பா நான் ஹீரா அப்படிங்கிறீங்க, இங்கே தாராவோ அப்பா நான் இங்கே இருக்கேனுங்க அப்படின்னு எட்டி பார்க்க இங்கே ஜேகேவோ விழுந்து சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிறான் அப்படின்னு ஜிமின் கேட்க, இந்த ஆள் இன்னும் திருந்தலை மாமா அப்படிங்கிற மாதிரி, இவனுக்கு இன்னும் அவன் பொண்ணு யாருன்னே கண்டுபிடிக்க தெரில, இந்த மாமனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சிரிக்க அப்போச்சிக்கு ஒன்றும் காதல் எடுக்கல. அவர் ஊற்று பார்த்துட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு காதல் வச்சு கேட்க கிளவி ரொம்ப முக்கியம், அவன் செவிட்டு காதில் விழுந்து ஆகணுமா பேசாமல் இரு அப்படின்ட்டு இருக்கு கிளவி. அப்பயும் அடங்காமல் இது என்ன சின்ன வகையை பிடிச்சி பெரிய வகையில் கொடுக்குறான், இங்கே என்ன நடக்குது, யார் கட்டியிருக்கா அப்படின்ட்டு அவர் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா. உங்கள் தாத்தனுக்கு பரவாயில்ல காது தான் கேட்கல, உங்கள் 3 பேர்த்தையும் கரெக்டாக அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே, ஆனால் இன்னும் திருந்தலை மாமாங்கிற மாதிரி, உங்கள் அப்பனுக்கு இன்னும் உங்களை அடையாளம் தெரியாமல் இருக்கேடி அப்படின்னு ஓட்ட சாராவோ, ஐயோ எங்கள் ஐயன் கொஞ்சம் வெளியிலே போயிட்டு இருந்தனால எங்களோட அவ்வளோவா ஒரு பழகலை, அதனால தெரில, ஒரேடியே எங்கள் ஐயனை போட்டு ஏதோ சொல்லிகிட்டே இருக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லோரும் இப்போ ஜாலியாக சந்தோஷமாக அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படியே மற்ற 2 பேரும் உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, ஆனாலும் நாங்கள்லாம் கூட எங்களுக்காக தான்டா பிளான் பண்ணோம், ஆனால் எங்களை வச்சு ஒரு பிளான் பண்ணிங்க பாரு, அங்கே நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த பால் பழம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த செரமனிலாம் முடிஞ்சு அப்படியே நைட் ஆகிடுது. ஸோ மாப்பிள்ளைங்க 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. பொண்ணு 3 பேர்த்தையும் அழகார பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தங்களே ரூமில் விட அப்படியே ஜிம்மினோ தாராவை பார்க்க அவ்வளோ தரைக்கே பார்த்துட்டு இருக்க. கீழே நடி இதையும் போட்டியா நீங்கள், எனக்கு மாமா அதெல்லாம் என் புடவையில் பள்ளிடி அப்படின்னு ஜிமின் கத்தா, எனக்கு மாமா எங்கள் மாமா ஐயோ மாமா அப்படின்னு கத்திக்கிட்டு அவ்வளோ புடவையை உதறிக்கிட்டு ஓடி வர ஜிமினோ இதோ இங்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரியா மீதி அப்படியே பிடிச்சி உருவி தூக்கி போட, ஐயோ மாமா என்னங்க மாமா பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் வேறு நடி பண்ணுவாங்க, உன்னையே எப்போதைக்கு சரி பண்ண முடியாது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா இப்பெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் தங்கச்சிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்க, இப்போ ரொம்ப முக்கியம் எனக்கு எல்லாம் தெரியும், தங்கச்சி மட்டும் இல்லை என் அண்ணங்காரனுக்கும் அவன் மேலே லவ் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்க அப்படின்னு தாரா பார்க்குறோம். ஆச்சரியத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் விட்டதை தொடங்க, மாமா மாமா அப்படின்னு அவன் சினிங்கிட்டு இருக்கா. இங்கே ஜேகேவோ அப்படியே சாரா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, சாராவோ அடையாத்தி என்ற தங்கச்சியா இப்படிலாம் பண்ணா, ஒன்றரை தங்கச்சியும் என்ற அண்ணனும் சேர்ந்து பண்ணது தான் இதெல்லாம், பார்த்துக்க அவங்க இது கல்யாணத்துக்கு நம்மளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அட பாருங்களேன், சரிடி கதெல்லாம் முடிஞ்சு நம்ம கதைக்கு வருவோமா அப்படின்னு ஜேகே அப்படியே கிட்ட வர, ஐயோ போங்க மாமா இன்றைக்கி வேணாம் எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னு குப்பரை அடிச்சு படுக்க அப்படிங்க, ஏய் முடியாதுடி எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போட்டு உழுப்பி ஒரு வழியாக ஜேகே திருப்பி போட, அவ்வளோ எனக்கு மாமா அப்படி படுத்துறீங்க, இனிமே தாண்டி இருக்குது இதுக்கே சினுங்கண்ணா அப்படி அப்படின்ட்டு அவன் சாரியை உருவ, வேணாங்க மாமா ப்ளீஸ் மாமா அடவடி சும்மா இருடி அப்படின்ட்டு அவனும் ஒன்று அடக்க நான் தாண்டி கரெக்டு அப்படின்னு சொல்லி அப்படியே அவள் லிப்பில் கிஸ் பண்ண அவளும் அப்படியே கிஸ் பண்ணுறா. அவங்களோட ஃபஸ்ட் நைட்டும் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நீங்கள் அப்படி தயாங்க அடி மேலே அடி வச்சு உள்ளே வந்து அப்படியே மீது சுற்றி பார்க்குறீங்க, அங்கே தயாங்க காணோம், எங்கே போனார் அப்படின்னு திரும்ப டக்குன்னு வந்து உங்கள் பின்னாடிலேருந்து ஹக் பண்ண, மாமா அப்படிங்கிறீங்க, என்னடி சிலுக்கு அப்படின்னு உங்கள் ஹிப்பில் கிட்டல மாமா அப்படிங்கிறீங்க, என்ன உங்கள் அக்காங்க கிட்டலாம் சொல்லிட்டியா, இல்லைங்க மாமா எனக்கு உங்களை பிடிக்கும்னு மட்டும் சொன்னேன், உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது என்ன சொல்லலைங்க மாமா, என் தம்பிங்க சொல்லியிருப்பானுங்க, எனக்கு மாமா நீங்கள் சொல்லிட்டீங்களா, இதுக்கு மேலே மறைச்சு என்னடி பண்ணுறது, என் மனசில் நீ எப்பயோ வந்துட்ட, அவங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம் அதான், ஐயோ அப்புறம் நம்மளோட லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணுவோமா, அது அம்மா எனக்கு அடி நீங்கள் அப்படியே வைக்கப்பட, ஐயோ சிலுக்கு கொல்றி அடி அப்படியே உங்கள் காலத்தில் நீ கிஸ் பண்ணா மாமா அப்படிங்கிறீங்க, ஐ லவ் யூ அடி அப்படிங்கிறான், நானும் லவ் யூ மாமா அப்படிங்கிறீங்க, சொன்னது போதும் அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். எங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டு மாமா மாமா அப்படின்னு மோன் பண்ண, அவனும் சிலுக்கு அப்படின்ட்டு அப்படியே மோன் பண்ணிவிட்டு அந்த ரூமே அவங்களோட
ஃபோன் சவுண்டாக தான் இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்பை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கிற. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. இனிமேல் ரிக்வெஸ்ட்லாம் இங்கே கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.